இந்த இந்திய சமூகத்தில் சைவம் வைணவம் பல்வேறு ஆன்மீக கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மருத்துவத்திற்குள் முதலாக ஒரு உரையை அமைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். உண்மையில் சித்த மருத்துவம் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகம். அந்த வகையில் நானும் 100 ஒன்றாய் 101 ஆனேன் என்று எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தில் அந்த காலகட்டத்தில் உடம்பு பொய், உடம்பு மாயை என்று இருந்த காலத்தில் இல்லை, உடம்பு மெய், உடம்பால் அழியில் உயிரால் அழிவர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் அன்றைக்கு தாந்திரீக தத்துவத்தோடு இந்த உடம்பு மெய்யானது, இந்த உடலை மிகச்சரியாக செய்து கொண்டால் மட்டும்தான் நாம் ஆன்மீக பாதையில் சரியாக செல்ல முடியும். இந்த ஞான வாழ்க்கைக்கு சரியாக செல்ல வேண்டும் என்றால் உடலை சரியாக பேண வேண்டும். ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான சிந்தனைகள், ஆரோக்கியமான பாதை, ஆரோக்கியமான ஞான வாழ்வுக்கான தேடல் எல்லாம் அமையும் என்று அந்த முதலில் தமிழ் சமூகத்தில் சொன்ன குரல் தான் திருமூலரின் திருமந்திரத்தில் சொன்ன உடம்பால் அடியில் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்ற பாடல். அந்த அடிப்படையில் ஆரோக்கியம் பற்றிய ஒரு அடிப்படையான ஒரு புரிதல், ஒரு மகிழ்வான ஒரு முதுமையான வாழ்வில் எனக்கு ஞான வாழ்வை தேட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை இருக்கிறது. அந்த பாதைக்கு செல்வதற்கு என் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் எல்லாம் கூடி சில மணித்துளிகள் அதை பற்றி எப்படி அந்த ஆரோக்கியமான முதுமையை வைத்துக் கொள்ளலாம், ஒரு மகிழ்வான முதுமையை வைத்துக் கொள்ளலாம் என்று நாம் பார்க்கலாம். நண்பர்களே, இன்றைக்கு ஒரு இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு துறைகளிலும் நாம் மிகச்சிறப்பாக ஆகச்சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரிந்த விஷயம். உலக நாடுகளே ஒரு தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக வாழ்வியல் ரீதியாக பல தள்ளாட்டங்கள் பல நாடுகளில் இருக்கும்போது நம் நாடு மிகச்சிறப்பாக பீடு நடையோடு மேலே வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு நண்பர், அவர் ஒரு பெரிய ஆய்வாளர், அவரிடம் பேசி கொண்டிருந்தேன். அப்போ பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், இன்னொரு 30-35 வருஷம் ஆயிடும் சார் யூகே எல்லாம் மேலே எழுந்து வர்றதுக்கு, அவ்வளவு சிரமத்தில் இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னாங்க. ஒரே ஒரு தப்பான ஒரு வாக்களித்து விட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். வாக்குன்னா நம்ம அரசியல் வாக்கு இல்லை, அவர் சொன்ன விஷயம் பிரிக்ஸ்ல இருந்து யூகே வெளியே போச்சு, யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளியே போனாங்க. அந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி அந்த யூரோப்பியன் யூனியன்ல அப்போ ஹீரோவுடைய விலை 60 ரூபா 65 ரூபாய் இருந்தது, பவுண்டுடைய விலை 90 ரூபாய் இருந்துச்சு. நாங்கள் எதுக்கு போய் ஹீரோவோட போய் சேர்ந்து எங்களுடைய மதிப்பை குறைத்துக் கொள்வோம் என்று ஒட்டுமொத்த இங்கிலாந்து மக்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க. நோனோ, நாங்கள் யூரோப்பியன் யூனியனோட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தாங்க. இன்றைக்கு யூரோப்பியன் யூனியன்ல ஹீரோவுடைய மதிப்பு நம்ம ஊர் பணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா 110 ரூபா கிட்ட போயாச்சு, பவுண்டு 90-95க்குள்ள நிற்குது. ஸோ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, மிக வளர்ந்த நாடு அந்த யூகே உலகத்தையே ஆட்டி படைத்த நாடு, அவர்கள் தள்ளாட்டம் கொண்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் பல நாடுகளில், அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் வளர்ச்சியினுடைய வீதத்தை வச்சு பார்க்கும்போது நாம வளர்ந்துட்டு இருக்கிற வீதம் இல்லை. அந்த வகையில பல இடங்கள்லயும் நம்ம மேல உயர்ந்துட்டு வரோம். அதுக்கு பெரிய அடையாளம் முதுமை கூடிக்கொண்டே இருப்பது தான். இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்முடைய சராசரி ஆயுட்காலம் வெறும் 37 தான். நம்முடைய சராசரி ஆயுட்காலம் 37 வயசு தான். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சராசரி ஆயுட்காலம் எடுத்தீங்கன்னா 72 மேல. இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல, ஒரு 5-10 ஆண்டுகள்ல மிகச்சரியா 80க்கு மேல சராசரி ஆயுட்காலம் வந்துருங்கிறது பெரிய கணிப்பு. இன்னைக்கு லெவல்ல, இன்னைக்கு இல்ல, 2011 சென்சஸ்ல வெறும் 14 கோடி தான் முதியோர்கள். 14 கோடி 2011ல. அப்போ நம்மளுடைய மக்கள் தொகை 120-110 தான் இருந்த, 100 கோடி கிட்ட தான் இருந்திருக்கும். இன்னைக்குள்ள மக்கள் தொகையை இப்போ வருகிற 2031 சென்சஸ் வரும்போது கிட்டத்தட்ட 35 கோடி முதியோர்கள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு புள்ளிவரங்கள் சொல்லுது. நான் இன்னைக்கு காலையில் திருப்பூர்ல இருந்து வரேன். திருப்பூர்ல நிறைய நண்பர்கள்ல நிறைய பின்னலாடை செய்கிறவங்க, துணி செய்கிறவங்க, யான் செய்கிறவங்க எல்லாம் பேசி கொண்டு இருக்கிற
வாய்ப்பு கிடைச்சிது. காலை நேர நடைப்பயணத்தில் தற்செயலாக அங்கே நிறைய நண்பர்கள் கூடினாங்க. அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு செய்தி பேசும்போது தெரிஞ்சது, இந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில்வர் எக்கானமி அப்படின்னு ஒன்று பேசுகிறாங்க. சில்வர் எக்கானமின்னு வெள்ளி விலை ஏறுத, வெள்ளியை பற்றியான வெள்ளி இல்லை, அது இல்லை. சில்வர் எக்கானமினா நம்ம முடி நரைக்குது இல்லையா, நம்ம நரை முடியவருக்கான ஒரு எக்கானமி உலகம் முழுக்க, குறிப்பாக இந்தியாவில் அதிகம் பேசப்படுது. என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த வணிகமும் முதியோர்களை மையப்படுத்தி இவர்களுக்கான வாழ்விற்கு, முதிய வாழ்விற்கு தேவையான பொருட்களுக்கான ஒரு மிகப்பெரிய சிந்தனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அந்த அந்த பொருளாதாரத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது. மருத்துவமனைகள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, மருத்துவமனைகள் எல்லாமே வந்து ஏஜிங் பாப்புலேஷன், ஏஜ்டு பாப்புலேஷனுக்கான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனைகள் தான் பெரிய அளவில் பெருகி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் சென்னையில் ஒரு மருத்துவமனை வந்து அவங்க அறிவிக்க போகிறாங்க, கிட்டத்தட்ட 500 பெட் உள்ள ஜீரியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 100 பெட்டு 200 பெட்டுன்னு ஆரம்பித்தாங்க, பத்த மாட்டேங்குது. 500 பெட் ஆரம்பிக்கிறாங்க. அதோடு சேர்ந்து ஜீரியாட்ரிக் ஹோம் மாதிரி அதுலேயே ஒரு அசிஸ்டட் லிவிங், இப்படி அவங்க பெருக்கி கொண்டே போகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க உள்ள பெரிய கார்பரேட் பிக் மருத்துவமனைகள் எல்லாமே வந்து முதியோர்களுக்கான மருத்துவமனைகளை பெருக்கி கொண்டே இருக்கு. இன்னைக்கு திருப்பூர்ல பேசும்போது கிடைச்ச செய்தி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சார், நல்லா யோசிச்சு பாருங்க, 70 வயசுக்கு மேல பனியன் போடுறது கஷ்டமா இருக்கும் சார். பனியனை இப்படி தூக்கி இப்படி கையை கொண்டு சொருகி போடுறது கஷ்டமா இருக்கும். கையை இப்படி மேலே உயர்த்துறதுக்கு பல பேருக்கு ஒரு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ஆர்த்ரைட்டிஸ்லாம் வந்தால் கையை இப்படி தூக்கி போடலாம். கையை பின்னாடி கொக்கியை மாட்டுறதுக்கான கஷ்டம் இருக்கலாம். பேண்ட்டை கீழே விட எடுத்தோ இல்லை உள்ளாடைகளை காலில் எடுத்து மாட்டுறதுக்கான சிரமங்கள் பெரிய அளவில் வரும். அப்போ அதுக்கு எப்படி ஆடை, ஆனால் அதுக்காக பனியன் போடாமல் இருக்க முடியாது, உள்ளாடைகள் வேணும். பேண்ட் போட்டு பெல்ட் கட்டி அந்த பெல்ட்டை வந்து ஹூக்குக்குள்ளே மாட்டுறதுக்கான ஒரு சூழல் வந்து 90 வயது முதியோருக்கு ஒரு சிறு நடுக்கம் இருக்கலாம். அவர் அந்த நேரத்தில் அதுக்குன்னு யாரையும் உதவி கேட்க முடியாது. அப்போ அவங்க எப்படியான பேண்ட் போட முடியும், அவங்க எப்படியான பனியன் போட முடியும்லாம் யோசிக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப பரவாயில்ல, இப்படிலாம் யோசிக்கிறாங்க நம்ம மக்கள். லெகின்ஸ் மாதிரி பேண்ட் போடலாமா, பெண்கள் வந்து லெகின்ஸ் அப்படி போடுறாங்க, அதுக்கு கூட குனிஞ்சு காலை மடச்சு மாட்ட முடியுமா, உட்காந்துட்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு மாட்ட முடியும், இப்படிலாம் சிந்திக்கிறாங்க. எர்கானமிக்ஸா எப்படி அவங்களுக்கு இருக்கணும், எப்படி அந்த ஆடையை போடுவதற்கு சிறு சிரமம் இல்லாமல் போடணும், இப்படியெல்லாம் வணிகம் சிந்திக்கிறது. முதுமையில அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும். ஏன் அவங்க யோசிக்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் இதற்கான தேவை கூடும் என்று அனுமானித்திருக்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல, உலகமெல்லாம் யோசிக்கிறாங்க. இந்தியாவில், தமிழ்நாட்டில், நம்ம ஊருக்கு பக்கத்துல இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்படின்னு யோசிக்கும் போது நாமும் நம் முதுமைக்கு தயாராகணும். அவர்கள் ஆடையை கொண்டு வரலாம், புதிய மருந்துகள் வரலாம், மருத்துவமனைகள் வரலாம், இதெல்லாம் ஒரு பக்கம் வரட்டும், அதெல்லாம் வேணும், நம்ம தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சிரமம் இல்லாமல், ஒரு சிறு சிறு பிசகுகள் இல்லாமல், ஒரு வலி இல்லாமல், ஒரு நெருக்கடிகள் இல்லாமல் நம்மளுடைய முதுமை இருக்க வேண்டும்ங்கிறத இப்ப இருந்தே முடிவு பண்ணணும். நம்ம இங்க இருக்க பார்க்கும்போது, என் கண்ணில் படும்போது நிறைய பேர் 50 தாண்டியவர்கள் இருக்கீங்க. நிச்சயமா ஒரு முதுமை காலம்ங்கிறத 60க்கு மேலேன்னு அரசாங்கம் சொல்லுது. அரசாங்கம், மருத்துவ உலகம்லாம் 60+ அதை வந்து ஜீரியாட்ரிக் எடுப்பாங்க. 60 to 70 யங் அடல்ட் அப்படிப்பாங்க. 70 to 80 வந்து மாடரேட் அடல்ட்டுப்பாங்க. 80 to 90 ஓல்டு அடல்ட் அப்படிம்பாங்க. ரொம்ப முதுமையான முதுமை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிதான் மருத்துவ உலகம் அந்த முதுமையை பிரித்து பிரித்து பார்க்கிறது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 40-45 வயது முதலே முதுமைக்காக நாம் முயற்சி செய்ய ஆரம்பிச்சோம். நம்முடைய முதிய காலத்தில் நம் உடல் ஆரோக்கியத்திற்கான மெனக்கெடல், அதற்கான அக்கறை, அதற்கான கரிசனங்கள் நம்ம 40கள்லேயே தொடங்கணும். ஏன்னா 60 வயதுக்கு அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நிறைய விஷயங்களை மாற்ற முடியாது. இப்போ 55 வயதில் ஒருத்தர் இருக்கீங்க, இல்லை ஒரு 60களில் இருக்கோம். இப்போ இருந்தே நம்ம உடலை ஒரு 70-75 சிக்கல்கள் வராமல் பார்த்து கொள்வதற்கான அக்கறைகளை இன்றிலிருந்தே துவங்கணும். அது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். முதுமை கால நோய்களுக்கான தீர்வுல ப்ரிவென்டிவ் ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் ஹெல்த். நாம் நோய் வராமல் பார்த்து கொள்வதற்கான
ஒரு ஒரு வாழ்வியலை சொல்லணும். ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். பூரா ஒரு 10 நாளாக வந்து இதையே நம்பரே தானே பார்த்துட்டு இருக்கோம் தொலைக்காட்சியில். 5 கோடியே 67 லட்சம், 4 கோடியே 24 லட்சம், இவ்வளோ ஓட்டு போட்டாங்க, இவ்வளோ ஓட்டு போடல. எண்கள் எல்லாம் மனப்பாடம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுடைய எண்கள் எல்லாம் ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, இளைஞர்கள் எத்தனைன்னு பல இந்த அரசியல் களத்தில் அத்தனை பேரும் அதையே பார்த்துட்டு இருக்கிறோம். மொத்தத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஒரு நம்மளுடைய 8 கோடி பேர் மக்கள் ஒரு தோராயமாக வச்சுக்கிட்டோம்னா, மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது ஒரு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னது அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும். என்ன சார் 1 கோடிலாம் நாங்கள் படித்த மாதிரி இல்லையே அப்படின்னா, டயபெட்டிஸ் பாப்புலேஷனும் டயபெட்டிக் வருமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஐஜிடிமாங்க, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ், சர்க்கரை வருவதற்கான வாசலில் எட்டி பார்த்துட்டு இருக்கிற உங்களும் 2 பேரையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் டயபெட்டிக்ல இருக்காங்க. ஆனால் 1 கோடி பேர் டயபெட்டிக்ல இருக்காங்களே, இந்த 1 கோடி பேர் சர்க்கரையை மிகச்சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பேர் டயபெட்டிக்கை பெர்ஃபெக்டா கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்க, வெறும் 10% தான். 10% பேர் தான் எனக்கு டயபெட்டிக்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் ஒரு 6.5 HbA1cக்கு கீழே வச்சுக்கிட்டு 6ன்னு வச்சுட்டு இருக்கிறவங்க 10% தான். பல நேரங்களில் எங்கள்கிட்ட வந்து அப்படி அந்த நாங்கள் எப்போவும் 3 மாதத்துக்கு ஒருக்க நான் பார்க்கும்போது அந்த HbA1c எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிம்போம். அதை வச்ச உடனே அவங்க சொல்லுவாங்க, சார் மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி சார் இமாம் பசந்தெல்லாம் சாப்பிடாம வாழ்ந்து தான் என்ன அர்த்தம் சொல்லுங்க? 2 துண்டு சாப்பிட்டா கொஞ்சம் HbA1c ஏறத்தான் செய்யும். மச்சின வீட்டு கல்யாணம், மைசூர் பாவை சாப்பிடாம எப்படி சார் இருக்க முடியும்? இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி எப்போவுமே 7.5 8ன்னு சில பேர், அப்படி சில பேர் எனக்கு இந்த நம்பர்ல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது, நான் ஃபிட்டா இருக்கேன், ஐ எம் டூயிங் குட். நீங்க சும்மா நம்பரை மாத்திக்கிட்டே இருப்பீங்க மருந்து விற்கிறதுக்காக, அப்படி கூட இப்படி கூட. அது எப்படி சார்? நான் நல்லா தானே இருக்கேன், ஐ எம் டூயிங் குட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி ஒரு குரூப். நான் கவலையே படலை. அவங்க எல்லாம் வந்து ஐசியூக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதை பத்தின சிந்தனையே யோசிக்க ஆரம்பிப்பாங்க ரிவர்ஸ்ல. ஸோ இது இந்த மாதிரி சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாதவர்கள் கூட்டம் மிக பெரிதாக தமிழ்நாட்டில் இருக்கு. நான் திட்டக்குழுவில் இருக்க தமிழ்நாடு அரசுல ஒரு தடவை ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம், மருத்துவர்களோட கூட்டம், சென்னையில் அரசாங்கம் சார்பாக சிறுநீரக டயாலிசிஸ் பண்றதுக்கான மருத்துவமனை ஒன்று கட்டுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் டிஸ்கஸ் பண்றோம். அப்போ அவர் வந்து 600 டயாலிசிஸ் உள்ள ஒரு யூனிட்டை கட்டணும்னு பேசுறாங்க. இப்போ நான் வந்து கேட்டேன், சார் சென்னை ஹப் ஃபார் மெடிசன், இங்கே ஒரு 25-30 பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு, ஒவ்வொருத்தரும் கையில் 50-100 டயாலிசிஸ் யூனிட் வச்சிருக்காங்க. 600 யூனிட் போடணும்னா ஒரு யூனிட் ஒரு நாளைக்கு 6-7 பேருக்கு டயாலிசிஸ் பண்ண முடியும். ஒரு டயாலிசிஸ் 3 மணி நேரம் ஓடுதுன்னு வைங்களேன், காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் அது ஓடிச்சுன்னா 12-15 மணி நேரத்தில் அது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு 5-6 பேருக்கு பண்ணலாம். 600 பேருக்குன்னா ஒரு நாளைக்கு 3500-4000 பேருக்கு டயாலிசிஸ் பண்ணணும். அதுக்கான தேவை இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் அங்கே டாக்டர் என்ன அப்படி எப்படி பார்க்குறாரு, என்ன சார் நினைக்கிறீங்க, பத்தாது சார், 1 வருஷம் 2 வருஷம் கூட பத்தாது சார் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. நான் நிறைய மருத்துவமனைகளில் கேட்டு பார்க்குறேன், எவ்வளோ டயாலிசிஸ் எப்படி இருக்கு என்னன்னு கேட்டால் பல இடங்கள்ல இந்த ரிசர்வேஷன் மாதிரி நடந்துட்டு, காலையில் 6 மணி ஸ்லாட் எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க, 8:30க்குள்ள நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும் அப்படிங்கிறவங்களோட எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்குது. ஏன் இவ்வளவு டயாலிசிஸ் இவ்வளவு கூடுது? சிறுநீரக நோய்கள் இங்கேயே இவ்வளோ அதிகமாக இருக்கு. சர்க்கரை நோய் வந்து பல நாடுகளில் கூடிக்கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, சர்க்கரை நோயினால் சிறுநீரக நோய்கள் அதிகரிக்கக்கூடிய தேசம் நம்ம நாடு தான். நம்ம நாட்டில் தான் சர்க்கரையினால் சிறுநீரக நோய் அதிகமா, டயபெட்டிக் சிகேடி அப்படிம்பாங்க. கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்து டயபெட்டிக்னால வரக்கூடியதோ ஹைப்பர் டென்ஷன்னால வரக்கூடியதோ நம்ம ஊர்ல மிகப்பெரிய அளவில் இருக்கு. காரணம், சர்க்கரையை நம்ம கட்டுப்பாடா வைத்துக் கொள்ளாததுதான் முதல் காரணம். நான் HbA1c வந்தப்புறம் பார்த்துக்கிறேன், யூரின்ல லேசா புரதம் போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கலாம். எனக்கு இந்த ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு சினிமா ஹீரோ யாரோ ஒருத்தர் சொல்லுவான், எனக்கு ரொம்ப பிடிச்ச கஷ்டமான நேரத்தில் எனக்கு பிடிச்சமான வார்த்தை என்ன தெரியுமா, பார்த்துக்கலாம் அப்படிமா. என்னை பொறுத்த வரைக்கும் ஆக தவறான வார்த்தை பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம்னு சொன்னா யூ டோன்ட் ஹேவ் மெட்டிகுலஸ் பிளானிங்னு அர்த்தம். உங்ககிட்ட திட்டமிடல் இல்லைங்கிறவங்க தான் பார்த்துக்கலாம்.
வந்தால் பார்த்துக்கலாம். வந்தால் பார்க்க முடியாது, அதான் உண்மை. சர்க்கரையிலையோ ரத்த கொதிப்புலையோ ஒரு நோயினுடைய தீவிரத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மற்றவங்க தான் நம்மளை பார்த்துக்கலாம், நம்மளை நாம் பார்க்க முடியாது. அப்படியான ஒரு சூழலில் தான் நம்மளுடைய நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கு. முதுமையில் நண்பர்களே, முதுமையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் சர்க்கரையை மிகச்சிறப்பாக கையாளணும். சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்க முடியுமா? சிறு வயதில் வந்துருச்சு, இதில் நீங்கள் இருக்கிறதுல நீங்கள் ஒரு 300-400 பேர் இருக்கீங்கன்னா உறுதியாக கையெழுத்து போட்டு, நான் யாருக்கும் டெஸ்ட் பண்ணலை, உறுதியாக இங்கே வந்து ஒரு 30% ஆஃப் பீப்புள் டயபெட்டிக் உறுதியாக இருப்பீங்க. கையெழுத்து போட்டு தரலாம், டெஸ்ட்டே பண்ணலை ஆனாலும் சொல்ல முடியும். ஏன்னா புள்ளி விவரங்கள் அதுதான் சொல்லுது. ஆனால் என்ன, அவனுக்காக சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னா அவ்வளோதானா? கிடையவே கிடையாது. நான் குடியிருந்த வீட்டில், நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தேன். அந்த வீட்டில் எனக்கு கூட இருந்த அந்த ஓனர் வந்து ஒரு IAS அதிகாரி. கிட்டத்தட்ட 55 வருஷம் அவருக்கு டயபெட்டிக். 92 வயதில் அவர் மரணம் அடைந்தார். அவர் வந்து, நானும் அவரும் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். காலையில் 5:30 மணிக்கு வந்து டொக் டொக்குன்னு கதவை தட்டுவார். டாக்டர் போலாமா வாக்கிங்? காலையில் 5:30க்கு. அன்னைக்கு நான் ராத்திரி 11 மணிக்கு வந்திருப்பேன். எப்படியாவது நான் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட மாட்டோமா அப்படின்னா, நீங்கள் ஊர்லாம் சொல்லிட்டு நீங்கள் 5:30க்கு நடக்கலைன்னா, அப்படித்தான் எனக்கு நடையை அவர் வந்து உறுதிப்படுத்தினார். 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து டொக்கு டொக்குன்னு தட்டுவார். மழை பெஞ்சதுன்னா அவர் 2 குடம் எடுத்துகிட்டு வருவார். டாக்டர் இந்த பிடிங்க, குடை பிடிச்சிட்டே பேசிட்டே போவோம். அந்த கீழ்ப்பாக்காடன் ஏரியாவில் குடையை பிடிச்சிட்டு வாக்கிங் போன 2 பேர் நாங்கள் மட்டும்தான். அவருடைய முதுமை 85 வயசுல அவங்க பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து இவர் அங்கெல்லாம் போய் விழுந்துடுறாரு, கீழே எங்கேயா விழுந்துடுறாரு, வீட்டை விட்டு நீங்கள் நடக்கக்கூடாது, வீட்லேயே இருந்து நடங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே அந்த ரூமை ஸ்கொயர் ஃபீட் கணக்கு வச்சுக்கிட்டு, எப்படியாவது இதுக்குள்ள நான் மொத்தமாக 1.5 கிலோமீட்டர் வந்துருச்சு டாக்டர், நடந்துட்டேன் அப்படிம்பார். 90 வயது வரைக்கும் அவருடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக. 92 வயசுல ஒரு அழகான எக்ஸிட். ஃபோன் பண்ணி, டாக்டர் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறேன், எப்படி வரேன்னா தெரியல, ஐ லிவ் மை லைஃப் வெரி வெல். அவருடைய பிள்ளைங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்காங்க, குழந்தைகள், அவருக்கு அவ்வளவு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. 92 வயசுல குட் பை எக்ஸிட். அழகா டாட்டா சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனார். அப்புறம் வரல. நம்ம வாழ்க்கை எப்படி தான் இருக்கணும், மிகச்சிறப்பா சந்தோஷமான எக்ஸிட் வந்து அவ்வளோ மகிழ்ச்சியா பை பை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நாள் மரணம் அடைய போகிறோம். ஆனால் அந்த மரணத்தில் வந்து அப்படியே ஒரு டியூப்லேயும் இதுலேயும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அப்படி இருக்கக்கூடாது. குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை பற்றி பேசுகிற மாதிரி இன்றைக்கு குவாலிட்டி ஆஃப் டெத்தை பற்றி பேசுகிறாங்க. உங்களுடைய மரணம் ஆகச்சிறந்ததாக அமையணும்னு. ஆனால் அதே சமயத்தில் அதுக்கான பயம் தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு மருத்துவ உலகம் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. கூகுளில் இருந்து ஒரு இது போட்டிருக்கலாம், ஒரு ரொம்ப அழகான வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, டெத் இஸ் ஆப்ஷனல். இனிமேல் 2050 டெத் இஸ் ஆப்ஷனல் அப்படிங்கிறான். சிறுநீரகம் போயிடுச்சா கிட்னியை மாற்றிக்கோ, ஹார்ட் போயிடுச்சா ஹார்ட்டை மாற்றிக்கோ, உனக்கு லிவரில் பிரச்சனையா லிவரை மாற்றிக்கோ, பிளட்டில் ஏதாச்சும் பிளட்டை மாற்றிக்கோ, எல்லாத்தையும் மாற்றி நீ வந்து கடைசி வரைக்கும் உயிர் வாழ முடியும். ரொம்ப போர் அடிக்குதுடா, ரைட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனலாக டெத்தை எடுக்கக்கூடிய அளவில் மருத்துவ உலகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு ஒரு சிறு மாரடைப்புக்கு நம்ம பயந்த காலம் உண்டு. 20 வருஷம் முன்னாடி நெஞ்சை பிடிச்சி தான் தமிழ் சினிமாவில் பல ஹீரோக்கள் வந்து ஐயோ அப்படின்னோடனே பின்னாடி 1000 வயலின் வாசிக்கும். இன்னைக்கு வந்து மாரடைப்பு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. மிகச்சிறப்பான ஒரு மருத்துவங்கள் வந்துருச்சு. ஒரு ஸ்டென்ட் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு CABT பண்ணிக்கலாம். என்னுடைய நண்பர், அவர் ஒரு மருத்துவர் தான், திடீர்னு ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. மச்சான் உன்னை பார்க்கணும்டா, எப்போ வர? சாயந்தரம் கிளினிக்கில் முடிஞ்சு பார்க்கலாம். எங்க நீ இதுக்கு வந்திருக்க? வண்டியை கொஞ்சம் ஓவர் ஆயில் பண்ணிட்டு சர்வீஸ் விட்டு கொஞ்சம் பிளம்பிங்லாம் பிரச்சனையாக இருக்குது, பார்க்க வந்திருக்கேண்ணா. டேய், சேலத்தில் இல்லாத வண்டி பிரச்சனை, அதுக்கு சென்னை வரைக்கும் வந்திருக்கேண்ணா. நான் வண்டினா என்னையே சொன்னேன்டா, ஒரு லைட்டாக ஒரு 4 இடத்துல அடைச்சிருக்கு, அப்படியே வந்துட்டு ஓவர் ஆயில் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுறான். நான் வந்து பதறி போய், என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று போனேன்டா, போய் பார்த்தேன், ஸ்டென்ட்டை போட்டுக்கலான்னு பார்த்தேன், அங்கே 5 பிளாக்கு. அவர் ரொம்ப பயப்படுறாரு. நான் போட முடியுங்க போடுங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் பைபாஸ் பண்ணிக்கோங்கன்ட்டாரு. நான் வந்து இங்கே அட்மிட் ஆகிட்டேன் அப்படின்னா. ரொம்ப சாதாரணமாக உலகம், மருத்துவ உலகம் 15 நாள் அவர் அடுத்த வேலைக்கு போய் அவர் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லை. மருத்துவ உலகம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிறது, அது ஒரு பக்கம் உண்மை. ஆனால் எல்லாராலையும் அது மாதிரியான ஒரு நோய்க்குள்ள போய் சிகிச்சை எடுத்து அதுக்குரிய பொருளாதார வசதியோடு ஆகச்சிறந்த சிகிச்சையை எடுத்துக்கொண்டு உடனடியாக திரும்ப முடியுமான்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அப்போ நம்ம இதுக்கெல்லாம் முதல் விஷயம் என்னன்னா, இந்த நோய் கூட்டத்திற்குள் சிக்காமல் பார்க்கணும். சர்க்கரை இருக்கு, அதை மிகச்சிறப்பாக கையாளணும். இரத்த கொதிப்பு இருக்கு, ஆகச்சிறப்பாக கையாண்டு அதிலிருந்து
அது ஒரு சிறுநீரக நோயோ அது ஒரு ஸ்ட்ரோக்கையோ உருவாக்காத அளவுக்கு நம் வாழ்க்கையை வைத்துக் கொள்ளணும். எல்லாத்த விட இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பெருகி கொண்டிருக்கிறது புற்றுநோய் கூட்டங்கள். புற்றுநோய்கள் முன்னாடிலாம் தமிழ் சினிமாவுடைய கடைசி சீன்ல தான் புற்றுநோய் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஹீரோ 2 ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருப்பான், டக்குன்னு ஒருத்தியை போட்டால் தான் அடுத்த நிமிஷம் படம் சுபம்னு பிடிக்க முடியும். திடீர்னு கிளைமாக்ஸில் வேன ரத்தமாக வாங்கி எடுத்து அவன் வயலினை போட்டு அவங்களுக்கு புற்றுநோய் அப்படின்னாங்க. அப்போ தான் ஓ அப்படியா, வாழ்வே மாயம்னு ஒரு படம் பார்த்தோம். அப்பவும் அப்படி தான் இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு ஒரு படம். எப்படா அந்த படத்தை முடிக்க போகிறான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அவளுக்கு கேன்சர், அவனுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி முடிச்சான். அப்படி யாருக்கோ எங்கேயோ கேட்ட வார்த்தையாக இருந்த புற்றுநோய் இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் நம் வீட்டில், நம் அருகாமையில, நம்ம குடும்பத்துல, நமக்கு உறவினர்ல, நம் அலுவலகத்தில் பக்கத்தில் வேலை செய்யக்கூடிய பலருக்கும் வரக்கூடிய நோயாக மாறி இருக்கு. ஒரு ஆங்காலஜிஸ்ட் ஒருத்தர் நான் பேசுவேன், அவர்கிட்ட. அவர் ஒரு நாளைக்கு 250 பேஷண்ட் பார்ப்பார். நான் கேட்பேன், சார் ஏன் சார் இத்தனை பேஷண்ட், 250 பேர் பார்க்கணுமா? பல பேஷண்ட் உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் நீங்க பேச மாட்டீங்கன்னு திட்டுறாங்க, நீங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு குறைச்சிக்கலாமே அப்படின்ற. அவர் சொல்லுவாரு, நான் குறைச்சிக்கலாம், நான் உங்களை சென்னை மாதிரி இடத்துல உட்காந்து நான் ஒரு பேஷண்ட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணேன்னா 100 ரூபாய்க்கு 100 பேஷண்ட் பார்க்கலாம். நான் இருப்பது ஒரு கிராமத்து பகுதி பக்கத்தில், அங்கே 50 ரூபா கன்சல்டேஷன் வாங்கிட்டு நான் பார்க்குறேன். நான் ஒருவேளை 50 ரூபாய்க்கு நான் அதை பார்க்கவில்லை என்றால் அந்த 250 பேரில் 100 பேர் இறந்து போயிடுவாங்க. அதனால நான் 250 பேர் பார்ப்பேன் அப்படின்பார். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவர் சொன்ன உடனே. அப்போ நான் அடுத்த கேள்வி அவர்கிட்ட கேட்டேன், சார் உண்மையிலேயே இவ்வளவு நோய் கூடுத, இந்த நோயை முதல்லயே கணிக்கக்கூடிய உத்திகள் நிறைய வந்துட்டதுனால, ஏர்லி டயக்னோசிஸ் வந்ததுனால கேன்சர் அதிகமா இருக்க மாதிரி தெரியுதா, இல்லை உண்மையிலேயே நம்பர் கூடி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை, 100% நோய் கூடி இருக்கிறது. முன்ன இருந்ததை விட நிறைய பேருக்கு அதிகம் வருகிறது. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல குடல்ல புற்றுநோயோ இரைப்பை புற்றுநோயோ இந்தியாவில எல்லாம் யாருக்கும் வராது. ஏன்னா நம்ம சாம்பார் சாப்பிட்றோம், எல்லாத்துலேயும் மஞ்சள் போடுறோம், நிறைய மஞ்சள் செய்கிறோம், நிறைய ஸ்பைசஸ் இருக்கிறதுனால நமக்கெல்லாம் குடல் புற்றுநோய் இரைப்பை புற்றுநோய் வராது. துரதிர்ஷ்டவசமாக ஆண்களுக்கு இன்றைக்கு அதிகம் வரக்கூடிய புற்றுநோய்கள்ல குடலும் இரைப்பை புற்றுநோயும் கூடிக்கொண்டே இருக்கிறது. உணவு குழலினுடைய கடைசி, the lower 1/3 of esophagus, உணவு குழலினுடைய கடைசிலையும் இரைப்பையிலையும் மலக்குடலையும் வரக்கூடிய புற்றுநோய்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்றது புள்ளி வரும். ஆண்களுக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நாங்க படிக்கிற காலத்துல பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. who are susceptible for breast cancer? அதுக்கு ஒரே பதில் தான், nuns and non-lactating mothers அப்படின்னு எழுதுவோம். அதாவது பாலூட்டாத, ஏதோ ஒரு காரணத்திற்காக திருமணம் செய்யாத, இல்லை என்றால் குழந்தை பேர் இல்லாதனால பாலூட்டாதனால அவர்களுடைய முதுமையில ஒருவேளை அவர்களுடைய மரபில் புற்றுநோய் இருந்தா அவங்களுக்கு வரலாம். முதுமையில அவங்க மரபுல இருந்தா, அவங்க பாலே ஊட்டல, குழந்தை பேர் இல்லாம போச்சு, திருமணம் ஆகலைன்னா அந்த பெண்ணுக்கு வரலாம்னு இருந்துச்சு. எப்போ நான் படிச்சு 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்னைக்கு நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், போய் பாருங்க. பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்கள்ல மார்பக புற்றுநோய் பெரிய அளவுல இருக்கு. பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் 100 பெண்கள் கேன்சர் பேஷண்ட் அப்படின்னா அந்த 100 ஃபீமேல் கேன்சர் பேஷண்ட்ல 28-30% மார்பக புற்றுநோய். என்னாச்சு? சர்க்கரை கூடுது, இரத்த கொதிப்பு கூடுது, புற்றுநோய்கள் கூடுது. ஏன் இவையெல்லாம் கூடிக்கொண்டே இருக்கு? வளர்ச்சிக்கான ஒரு அடையாளமா நம்ம இந்தியா பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்குன்னு சந்தோஷமா சொன்னீங்களே, ஆமா வளர்ந்து கொண்டிருக்கிறோம், கூடவே நோயும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஐசிஎம்ஆர்ல இருந்து ஒரு 13 வருட ஸ்டடி, உங்களுக்குலாம் சென்னையில ஒரு பெரிய பிரபல மருத்துவமனை தெரியும், மோகன் டயபெட்டிக் சென்டர் அப்படின்னு. அந்த டாக்டர் மோகனுடைய பொண்ணு டாக்டர் அஞ்சனா மோகன், அவங்க ஒரு 13 வருஷம் பெரிய ஆய்வு, அது மிகப்பெரிய ஆய்வு, இந்தியா B7 அப்படின்னு அந்த ஆய்வினுடைய பெயர் இந்தியா B7. 13 வருஷமா ஒரு ஆய்வு பண்றாங்க இந்தியா முழுக்க. எங்க சக்கரை கூடுது, எங்க ரத்த கொதிப்பு கூடுது, எங்க ஒபிசிட்டி கூடுது, எங்க தொப்பை கூடுது, எங்க புற்றுநோய்கள் கூடுது, எல்லாம் போட்டு இந்தியாவினுடைய மேப்பை லான்செட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, அதுதான் மருத்துவ உலகினுடைய தலை சார்ந்த பத்திரிகை, அந்த லான்செட்ல பப்ளிஷ் பண்றான்.
பப்ளிஷ் பண்றான். எந்தெந்த மாநிலங்கள்ல எல்லாம் சர்க்கரை கூடுது, ரத்த கொதிப்பு கூடுது. சிகப்பா இருந்ததுன்னா அலாமிங்கா இருக்கு, நிறைய பேருக்கு கூடுது. ரோஸா இருக்கு அப்படின்னா கூட ஆரம்பிச்சிருச்சு, கவனமா இருங்க அப்படிங்கிறது. பிரவுன் கலர்ல இருந்ததுன்னா இப்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். 27 பக்கம் இருக்கு அந்த ஆர்டிக்கல். நீங்க கூகுள் பாக்குறவங்களா இருந்தா இப்ப கூட எடுத்து பார்க்கலாம். அந்த 27 பக்கம் ஆர்டிக்கல்ல மேப்ல சிவப்பா இருந்தா கூடுது, ரொம்ப கூடியிருக்கு எச்சரிக்கை, ரோஸா இருந்தா கூட ஆரம்பிச்சிருச்சு, பிரவுனா இருந்தா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்னு உள்ளது. அந்த இந்தியாவினுடைய மேப்ல எல்லா பக்கத்திலையும் ரத்த சிவப்புல இருக்குது தமிழ்நாடு. விளையாட்டா சொல்லல, ரத்த சிவப்பா இருக்கு தமிழ்நாடு. போட்டிக்கு பக்கத்துல கேரளா, இங்க ரெண்டையும் விட்டு அந்த பக்கம் பஞ்சாப். நாங்கெல்லாம் படிக்கும் போது மணிப்பூர், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேசல எல்லாம் நிறைய மலைப்பாங்கான இடம், அங்கெல்லாம் சுகர்லாம் வராது, பிபி வராதுன்னு படித்தோம். அங்கெல்லாம் இப்போ ரோஸ் கலர்ல இருக்கு. மொத்த இந்தியாவே சிகப்பும் ரோஸாவும் தான் இருக்கு. ஆனா ரத்த சிவப்பா இருக்குது தமிழ்நாடு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவும் பஞ்சாபும் இருக்கு. நான் பல நேரம் யோசிச்சு பார்க்குறேன், நம்ம மாதிரியே தானப்பா அவனும் சோறு சாப்பிட்றான் ஆந்திரால, நம்மளை விட அதிகமா அரிசி சாப்பாடு சாப்பிட்றாங்களே, அவங்களோட ஏன் இங்கே வருது? வளர்ச்சிக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? ஒரு தொழில் ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லா வகையிலும் வளர்ந்து வரக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் இந்த நோயும் கூட இருக்கு. என்ன அர்த்தம் என்னன்னா, வளர்ச்சி பொருளாதார ரீதியாக வளர்ந்த அளவுல உளவியல் ரீதியாக, மனம் ரீதியாக மகிழ்வாக நாம் இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. நண்பர்களே, ஆன்மீகத்தில் ஆனந்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் பல நேரம் யோசிச்சு பார்த்தோம். எதுக்காக இப்படி வச்சிருக்காங்க? ஆன்மீகத்தில் ஞானம் இருக்கலாம், ஆன்மீகத்தில் முழுமை இருக்கலாம், ஆன்மீகத்தில் தியானம் இருக்கலாம். ஆன்மீகத்தின் வழியாக தியானம், ஆன்மீகத்தின் வழியாக ஆனந்தம் என்கிற வார்த்தை கொடுத்தா, அந்த ஆனந்தம் வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு மகிழ்வான மனம் இருந்தால் மட்டும்தான் எந்த நோயும் ஜெயிக்க முடியும். அது அதுக்கான ஒரு வழியாக, ஆன்மீகத்தின் வழியாக அந்த ஆனந்தத்தை பெறுவதுதான் இந்த அமைப்பினுடைய அடிநாதமாக இருக்கிறது. அப்ப அந்த ஆனந்தத்தை ஆன்மீகத்தின் வழியாக பெறணும்னா ஆரோக்கியம் மிக மிக அடிப்படையான விஷயம். நம்ம அப்படியே தள்ளிட்டு போயிட முடியாது. இந்த புள்ளிவிவரங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளணும். பழைய காலம் மாதிரி இல்லை இன்னைக்கு உலகம். இன்றைய உலகத்துல நம்முடைய குழந்தைகள் நம்மை விட மிக வேகமாக ஓட வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. முன்னாடி எங்க தாத்தாலாம், எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க தாத்தாலாம் ஈசி சேர்ல தினமணி பேப்பரை படிச்சுக்கிட்டு, இந்து பேப்பரை படிச்சுட்டு அவருடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படியே இருப்பார். எல்லா மாமாக்கள் சித்தப்பாக்கள்லாம் அப்பா காபி குடிச்சிங்களா, அப்பா நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்களா, வரீங்களா, ஆஸ்பத்திரிக்கு போகலாமா, கேட்ராக்டுக்கு கொண்டு போவா அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் யாரோ ஒருத்தர் ரொட்டேஷன்ல போட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தாத்தாக்களுக்கு. ஆனால் நமக்கு அப்படியான ஒரு சுத்தி கித்தி, நம்ம பிள்ளை, சித்து பொண்ணு, பையன், மருமகள்லாம் நம்மளை கூட்டிட்டு வாங்கம்மா உங்களுக்கு கேட்ராக்டா இருக்கா, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம், வாங்க இன்னைக்கு போய் HbA1c என்ன இருக்குன்னு பார்க்க கூட்டுறதுக்கு போறதுக்கு எவரும் இருக்க மாட்டாங்க. ஐயோ அவங்கெல்லாம் நான் அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், அவனை இப்படி ஆக்குறேன், அவன் என் கூட இல்லையேன்னு நம்ம சொன்னோம்னா நம்ம தான் முட்டாள். அவர்களுக்கு அதை விட ஒரு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கு, அவங்க ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப அவர்களை எதிர்பார்க்காமல் நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான வாழ்வியல் தான் ரொம்ப ரொம்ப அக்கறையான. நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு தைலம் எழுதியிருக்கேன், அவங்களுக்கு காலில் சொரியாசிஸ் மாதிரி இருக்கு, வெட்பாலை தைலம் எழுதியிருக்கேன். அந்த தைலத்தை எழுதிட்டு போகும்போது அடுத்த தடவை வரும்போது, சார் தைலம் போட முடியல அப்படின்னு திருப்பி எடுத்துட்டு வந்தாங்க. என்னம்மா தைலம் போடுறதுக்கு என்னம்மா, காலில் அப்படியே லேசாக போட்டுக்க வேண்டியதானே, கையில் போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னா, இல்லை நான் வெளிநாட்டுக்கு போனேன், அங்கே தைலம் போட்டு குளிச்சோன்னா பாத்ரூம்ல எல்லாம் அந்த எண்ணெய் ஆகுதுன்னு போடக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஒரு தைலம் போடுறதுக்கு கூட முடியாதுன்னு ஒரு குடும்பத்தில் இப்படி இருக்காங்களே அப்படின்னா, யோசிச்சு பார்த்தா அவங்க நாட்டில் என்ன சட்டம் இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் வாழ்க்கை எப்படித்தான், நமக்கு நாம் நினைத்த விஷயங்களை, நமக்கான விஷயங்களை நாம் செய்வதற்கான ஒரு சூழல், ஒரு ஈகோ சிஸ்டம், ஒரு என்விரான்மெண்ட் நமக்கு இருக்குமான்னு தெரியாது. அப்ப திரும்ப திரும்ப எந்த புள்ளிக்கு நம்ம வரணும் அப்படின்னா, இந்த நோய் கூட்டங்களினுடைய இறுக்கமான பிடிக்குள் சிக்கக்கூடாது. அப்படி அந்த இறுக்கமான பிடிக்குள் சிக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யணும், அதைத்தான் உங்களோட அடுத்த சில மணித்துளிகள் பேசலாம் நினைக்கிறேன். நம்முடைய இந்த நோய்க்கெல்லாம் காரணம் எடுத்தீங்கன்னா, ஒன்று உணவு, முதல் காரணம் உணவு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரணம் சுற்றுச்சூழல்.
நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய டேமேஜஸ் தான் இதுக்கு புற்றுநோய்கள்லாம் பெருகி இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் சூழல். சூழலில் நாம் ஏற்படுத்திய மாசுக்கள், சூழலில் நாம் மட்டும் நல்லா மகிழ்வா இருக்கணும். இந்த ஒட்டுமொத்த உலகமே ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படிம்பாங்க, மனிதனை மையப்படுத்திய உலகாக மாறிடுச்சு. நான் நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிடணும், நான் ரொம்ப அழகான சட்டை போடணும், எனக்கு குளிரூட்டப்பட்ட அறை வேணும், எனக்கு எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் சிதைத்து கொண்டே வரோம். அதனுடைய விளைவு தான் நமக்கு கோவிட். நம்ம எல்லாரும் கோவிடை வந்து அது சீனாக்காரன் ஏதோ ரிசர்ச் பண்ணா பண்ணதில் அது தப்பிருச்சு, இது பயோவார், பயாலஜிக்கல், இப்படி பல ஊகங்கள் நமக்குள்ள இருந்துச்சு. அது உண்மையா இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். ஆனா உண்மையில் நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூமி மிக அதிக அளவில் வைத்திருந்தது வைரஸ் தான். இந்த பூமியே வைரஸ் கிளியர், பூமி முழுக்க வைரஸ் தான். நாம கடைசியா வந்து சேர்ந்த உயிரினம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த உயிரினங்களுக்கான இடமே நம்ம கொடுக்கல, அவர்களுக்கான வாழ்க்கையே கொடுக்கல. இப்போ ஒரு பெரிய பேட்டை ரவுடிப்பாங்க, ஒரு இடத்த போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டு நீ எல்லாம் எஞ்சி போ, இதெல்லாம் நான் என் மச்சான் என் மச்சனா இவங்களா தான் இருக்கணும், இதெல்லாம் காலி பண்ணு, அந்த மனநிலையில தான் நம்ம மற்ற உயிரினங்கள் எல்லாம் விரட்டிட்டு நாம மட்டும் வாழணும்னு நினைத்ததனுடைய விளைவு தான் கோவிட் வந்து சேர்ந்துச்சு. அந்த கோவிட் வந்தப்பதான் ஒரு வார்த்தையை உலகமே சொல்லிச்சு, ஒன் ஹெல்த். இனிமேல் ஹெல்த் அப்படின்னா, ஒரு காலத்துல ஹெல்த் அப்படின்னா நான் நல்லா என்னுடைய இதயம் 72 தடவை துடிக்குதா ஆரோக்கியமா இருக்கேன், என்னுடைய மூச்சு நல்லா 20 தடவை நிமிஷத்துக்கு ஆரோக்கியமா இருக்கேன், என்னுடைய ஈரல் சரியா வேலை செய்தா, என் சிறுநீரகம் சரியா கழிவுகளை இருக்குதா, அப்போ ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏய், உனக்கு இதயம் கரெக்டா துடிக்கலாம், மூச்சு கரெக்டா இருக்கலாம், சிறுநீரகம் சரியா இருக்கலாம், அப்படின்னா மட்டும் உனக்கு ஆரோக்கியம் வந்துடாது. இவையெல்லாம் சரியா இருந்தா கூட நீ நின்றுட்டு இருக்கிற பூமியில மண்ணுக்கு கீழே இருக்கிற மண்புழு சௌக்கியமா இருக்கா? அந்த மண்ணோட ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்கள் உனக்காக உழைத்து கொண்டிருக்கிறதே, அந்த நுண்ணுயிர்கள் நலமாக இருக்கின்றனவா? இந்த பக்கத்துல இருக்கிற வேப்ப மரத்துல இருக்கக்கூடிய பூக்கள் நலமா இருக்கா? அந்த பூ வந்து அதுல இருக்கக்கூடிய தேனை சாப்பிட வருகிற தேன்சிட்டோ பட்டாம்பூச்சியோ அவை நலமாக இருக்கிறதா? இந்த பக்கம் ஒகேனக்கல் ஆத்துக்குள்ள போகக்கூடிய மீன் நலமா இருக்கா? வானத்துல பறக்கக்கூடிய பறவைகள் நலமா இருக்கா? இவங்கெல்லாம் நலமா இருந்தா நீயும் நானும் நலமா இருப்போம். அதுதான் ஒன் ஹெல்த். அதை கோவிட் தான் சொல்லிச்சு. அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டு, அப்பப்பா இனிமேல் எல்லாத்தையும் வந்து ஆந்த்ரோபோசென்ட்ரிக்கா பார்க்க கூடாது, மனிதனை மையப்படுத்தக்கூடாது, இவை எல்லாத்தையும் சரியா வச்சுக்கணுங்கிற சூழலியல் புரிதல் அப்போதுதான் நமக்கு தெரிஞ்சது. சூழலியலுக்கு நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து எங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆற்றை சரியாக வைத்துக் கொள்ளணும், எங்க ஊர் பக்கத்துல இருக்க குளத்தை சரியாக வைத்துக் கொள்ளணும், எங்கேயும் மரங்களை வந்து நாம இழந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். ஆனா நம் கையில இருக்கிற விஷயம் உணவு தான். அந்த உணவில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன அக்கறைகள் நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு மகிழ்வான முதுமைக்கு இந்த சிரமம் இல்லாத என்னுடைய நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கு சார், சர்க்கரை இருக்கு, ரத்த கொதிப்பு இருக்கு, ஆனால் அது எந்த விதத்திலும், நான் சொன்னேன் அந்த 92 வயது முதியவர், அவருக்கு சர்க்கரை வியாதி இருந்துச்சு, செமி டைனில்னு ஒரு மாத்திரை போடுவார், எனக்கு தெரியும். அந்த மாத்திரையவே ஷெல்ஃப்ல இருந்து எடுத்துட்டான். ஆனா அவர் 55 வருஷம் முன்னாடி அவருக்கு எழுதி கொடுத்த மாத்திரை, அதுல பாதி எடுத்து போட்டுப்பார். அது மட்டும்தான் அவருடைய ஒரே மருந்து. ஒரு துளி சர்க்கரையினால் அவருக்கு சிறுநீரக பிரச்சனையோ இல்ல கால் நரம்பு பிரச்சனையோ வரல. அப்படி நோய்கள் இல்லாமல் வரணும் அப்படின்னா அதற்கு ஆரோக்கியம் மிக மிக முக்கியமான விஷயம் உணவு. அவர்கிட்ட நான் ரொம்ப கண்கூடா பார்த்தது, அவர் தலைமைச் செயலர் வரைக்கும் இருந்தவர். அடிக்கடி கவர்னர் ஆபீஸ் கூப்பிடுவாங்க, கவர்னர் போவாங்க, பிரதம மந்திரி கூப்பிடுவாரு, அங்கெல்லாம் போவார். பிரதம மந்திரி கூட போய் பார்க்கறதுக்கு போகும்போது கூட டப்பால கேழ்வரகு ரொட்டி கொண்டு போன ஒரே ஆள் அவர் தான், எனக்கு தெரியும். கவர்னர் ஆபீஸ்னாலே பெரிய அங்கெல்லாம் பெரு விருந்துகள் இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஒரு 2 இட்லியும் சாம்பார் அதை மேல ஊற்றி டப்பால வச்சு எடுத்துட்டு போவார், எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு கட்டுப்பாடு. நான் இப்படித்தான் இருப்பேன். அங்கெல்லாம் ரொம்ப விருந்து உணவா இருக்கும், ஸ்வீட் ரொம்ப இருக்கும், அப்படி பயங்கரமா இருக்கும். ஒரு முறை நான் வந்து தோசை ஐயோ கடையில இருந்து வாங்கியிருக்கேன். அப்போ வந்து அவர் என்கிட்ட கேட்டார், எவ்வளவு சார் அப்படின்னு. 12 ரூபா அப்படின்னு. 12 ரூபாயா? நான் பிஎஸ்சி படிக்கும் போது மொத்த என்னோட ஃபீஸே 10 ரூபா தான். 12 ரூபாய்க்கு ஒரு தோசையா? அதையே உங்க வீட்டில் நீயே ஊத்திக்க மாட்டியா, எதுக்கு போய் கடையில் வாங்கின அப்படின்னு என்கிட்ட சண்டை போட்டார். அப்படி ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்ததுனால தான் அவருக்கு வந்து அந்த சர்க்கரையை வந்து கையாள முடிஞ்சது. நண்பர்களே, நாமும் ஒரு சில கட்டுப்பாடுகளை இப்போது இருந்தே, இன்றைக்கு இருந்தே, இந்த 101 மொய்யில் இருந்தே நாம் துவங்க வேண்டும். அப்படி என்ன செய்யலாம்? என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை, என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள்? இதை கட்டுப்பாடு நினைச்சு ஏதோ
பயங்கர போலீசிங்லாம் நினைக்க வேண்டியதில்லை, இயல்பாக இருக்க முடியும். சிறு சிறு அக்கறைகள், சிறு சிறு கரிசனங்கள் மட்டும்தான். ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் விஷயம், காலை நம்ம எழுந்த உடனே காலை நாம் கொடுக்கக்கூடிய தேநீர், காஃபி. 200 வருஷமா தான் பழகிருக்கோம். ஆனால் நம்மள பாதி பேருக்கு அதை விட முடியாது. நான் சித்த வைத்தியனால நான் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத போவேன். எழுத போகும்போது டக்குன்னு பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் நீங்கள் பாட்டுக்கு எதை வேணாலும் எழுதுங்க, கடைசியில் காப்பியை குடிக்காத, டீயை குடிக்காத, எங்கள் பத்தியம்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ எச்சு போயிடுறேன், வெளியே ஃபீஸ் கொடுத்துட்டு போயிடுறேன், காஃபி குடிக்காமலாம் தலைவலி வரும் சார் அப்படிம்பாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சிக்கல் இருந்ததில்லை. அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, ஏஆர் வெங்கடாச்சலபதி எழுதிய புக்கு. அதில் ஒரு ஆர்டிக்கல் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்தில் காப்பி இல்லைன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்துக்குன்னா வெளியே போஸ்டர் ஒட்டியிருக்காங்களாம். அந்த போஸ்டரே அவர் எடுத்து போட்டிருக்காரு. இந்திய ஆவண காப்பகத்திலேருந்து அந்த போஸ்டர் எடுத்து போட்டிருக்காரு. காங்கிரஸ் கூட்டங்களோ ஏதோ ஒரு கட்சிக்கு சுதந்திரத்துக்கான கூட்டம், அந்த கூட்டத்துக்கு வந்து இவ்விடம் வந்து இவர் உரையாற்றுவார், இவர் பேசுவார், கண்டிப்பாக காபி தேநீர் போன்ற லாகிரி வஸ்துக்கள் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. அவ்வளோ இதாக இருந்திருக்காங்க. காஃபி டீலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அவ்வளோ நல்ல கூட்டம் கூட்டினாலும் அதெல்லாம் கிடையாதுன்னு எழுதி ஒட்டியிருக்கானுங்க போஸ்டரில். ஆனால் இன்னைக்கு காஃபி டீ இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அதுக்காக அது ரொம்ப மோசமான விஷயமான மருத்துவ ரீதியாக பார்த்தா அப்படி ஒன்றும் மோசமான விஷயம் இல்லை. தேநீர் ஆகச்சிறந்த விஷயம்தான். ஆனால் அதை தேநீராக குடிக்கணும். என்ன சார் தேநீராக குடிக்கணும்? தேநீர் ஆகச்சிறந்த விஷயம், ஆனால் தேநீராக குடிக்கணும்னா இப்போ நாம் குடிக்கிறது என்ன? நாம் குடிக்கிறது தேநீர் இல்லை, தேயிலை பால் பாயாசம். நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் தேநீர் கிடையாது. நல்ல பாலை சுண்ட காய்ச்சி அதில் தேயிலையை போட்டு அதில் நல்லா அதை நல்ல செம்புன் நிறத்தில் மாற்றி அதில் சர்க்கரையை அள்ளி போட்டு பாகு காய்ச்சிலாம் சில பேர் குடிக்கிறாங்க. அதுக்கு பேர் தேநீர் கிடையாது. நீங்கள் விமானத்தில் போகிறோம், வெளிநாடுகளுக்கெல்லாம் போனோம்னா வரிசையாக அந்த விமான சிப்பந்தி இப்படி வந்துட்டே வருவான், காஃபி டீலாம் எடுத்து வருவான். நம்மளை பார்த்தோடனே லைட்டாக அந்த தொப்பையை பார்த்தோடனே இந்தாங்க சார் பாலும் சேர்த்துக்கோங்கன்னு பாலை கொடுப்பான். மற்ற எல்லாருக்கும் வெறும் தேயிலை தான் ஊற்றிட்டு போவான். இங்கிலீஷ்காரனுக்கெல்லாம் வெறும் தேநீர் அப்படியே ஊற்றுவான். காஃபி வேணும்னா வெறும் பிளாக் காஃபி ஊற்றுவான். நம்மளை பார்த்தோடனே பால் பாக்கெட்டையும் சீனியும் வந்து தள்ளிட்டு போவாங்க. உலகம் முழுக்க தேநீரை வெறும் பச்சை தேநீராக, கருப்பு தேநீராகத்தான் அருந்துகிறது. நாம மட்டும்தான் பால் ஊற்றி சாப்பிடுவோம். இது எப்படி வந்துச்சு யோசிச்சு பார்த்துருக்கோமா? உலகம் முழுக்க தேநீர் எப்படி சாப்பிட்றோம், நாம ஏன் பால் சேர்த்தோம்? அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இங்கே நம்ம மேட்டுப்பாளையத்தில் முதல்ல தேயிலை எல்லாம் போட்ட உடனே இங்கே இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பிரபுக்கள், அன்னைக்கு இருந்த கலெக்டர்ஸ், அன்னைக்கு இருந்த கவர்னர்ஸுக்கு மட்டும்தான் டீ கிடைச்சது. அப்போ அவர் வந்து அவருக்கு டீ கிடைச்ச உடனே, அவர் அந்த டீ கிடைச்ச உடனே அவருக்கு பக்கத்து சீட்டில் நம்ம ஊரில் பெரிய ஆளுங்கள்லாம் அவருக்கு பக்கத்து சீட்டில் இருப்பாங்க. அவங்க அந்த முதல் நிலை அலுவலர்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவர் டீ குடிக்கும்போது, சார் நீங்களும் குடிங்க அப்படின்னு டீயை கொடுக்குறாங்க. இவர் வீட்டில இருந்து பால் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா வீட்டில் அவங்க அம்மா சொல்லி வச்சிருக்காங்க பால் தான் ஆக சிறந்த உணவு அப்படின்னு. இவர் பால் வச்சிருக்காரு. இங்கிலீஷ் பிரபு டீ கொடுக்காரு. இங்கிலீஷ் பிரபு டீ கொடுத்து அவர்கிட்ட வேண்டாம்னு சொல்ல முடியாது, இங்கிலீஷ்காரன் துப்பாக்கியால சுற்றக்கூடாது. அதனால அவர்கிட்ட இருந்து டீயை வாங்கி இவர் கொண்டு வந்து பாலை கலந்து ரெண்டையும் சேர்த்து நம்மால் குடிச்சான் முதல்ல. அப்படி ஆரம்பிச்ச பழக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேயிலையில பால் சேர்த்து சேர்த்து, தேநீர்ல பாலை சேர்த்து சேர்த்து பால் டீயா குடிக்கிறோம். முதல் செய்தி, தேநீரினுடைய முழு பயன் வேணும்னா நீங்க பிளாக் டீயா குடிங்க. டீ இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹெர்ப். தேயிலை சைனால இருந்து எடுத்துட்டு வந்தது. சைனால சீன ஆசாமிகள், சீன மருத்துவர்கள் உடல் அயற்சிக்காக, சோர்வுக்காக பயன்படுத்தியதான் தேயிலை. அந்த தேயிலையை இங்கிலீஷ்காரன் குடிச்சா நல்லா இருக்குன்னு அவன் இங்க உணர்ந்தான். உலகம் முழுக்க உள்ள மிகச்சிறந்த நம்ம ஊர்ல இருந்த அருமையான சோழமண்டல காடுகளை எல்லாம் அறுத்துட்டு கிரீன் கார்பெட்னு சொல்லி டீயை கொண்டு வந்து நட்டுட்டான். அது இன்னொரு பிரச்சனை. ஏற்காடு முழுக்க வந்து காப்பியை விதைச்சிட்டு போயிட்டாங்க. அங்க இருந்த அருமையான மரங்களை எல்லாம் இழந்து நம்ம வந்து அதை வச்சுட்டோம். அது இன்னொரு கதை. ஆனால் முதல் விஷயம், அப்படியே தேநீர் சாப்பிட்டா பிளாக் டீயா குடிங்க, கிரீன் டீயா குடிங்க. கிரீன் டீயும் பிளாக் டீயும் குடிச்சோம் அப்படின்னா அந்த தேயிலையில் இருக்கக்கூடிய எபிகாலக்டமின் அப்படிம்பாங்க, இபிசிஜின்னு. அந்த எபிகாலக்டமின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம உடம்புல செல்லில் ஏற்படக்கூடிய அழிவுகள், முட்டு தேய்விலிருந்து முடி நரைக்கிறதுல இருந்து இதயத்துல கொரோனரி ஆற்றில் கொழுப்பு படியிலிருந்து அத்தனைக்கும் காரணம் அந்த ஃப்ரீ ரேடிக்கல். அந்த உள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் மாட்டிக்கிறதான். அதை வெளியே தள்ளுற வேலையை அந்த பச்சை தேநீர் செய்யும். அது கிரீன் டீயோ பிளாக் டீயோ செய்யும். அப்போ நம்ம டீ சாப்பிடணும்னா டீ சாப்பிடலாம்.
அதை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இப்படி சாப்பிட்டுங்க. நான் வந்து கும்பகோணம் டிகிரி காப்பி தான் சார் காலையில் சாப்பிடுவேன். கள்ளி சொட்டா டிகாஷன் இறங்கணும், அதில் பால் ஊற்றணும், அப்படி சாப்பிட்டா வாரத்துக்கு 1 நாள் சாப்பிட்டுக்கோங்க, 2 நாள் சாப்பிட்டுக்கோங்க. மீதி இருக்கிற 5 நாட்கள் நம் உடலுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மூலிகை தேநீராக எடுத்துக்கலாம். அது என்ன சார் மூலிகை தேநீர்? ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ, சித்த மருத்துவம். சாதாரண பூ, சுத்தி சுத்தி வறண்ட நிலமெல்லாம் பூத்து குலுங்குற ஆவாரை பூ. அந்த ஆவாரையை பத்தி அவ்வளவு சித்த மருத்துவம் சொல்லுது. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோறும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானேன்னு ஒரு பாட்டு இருக்கு தேரன் குடிநீர்ல. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆவாரை கொன்ற நாவல் அலைகடல் கடல் இளஞ்சில் முத்தக்காசு கோஷ்டம் இது எல்லாத்தையும் கஷாயமா குடிச்சேன்னா காவிரி நீரும் வத்தும் கடல் நீரும் வத்தும்னு பரிபாஷையில சொல்லியிருக்கான். அது என்ன சார், காவிரி நீர் ஏற்கனவே பல நாள் வத்தி தான் கிடக்கு, அது என்ன அர்த்தம்? காவிரி நீர் வத்தும்னா காவிரி நீர் இனிப்பா இருக்கும். யூரின் இனிப்பா இருந்ததுன்னா சர்க்கரை கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். யூரின் கிளைகோசூரியான்னு அர்த்தம். அந்த யூரின்ல சர்க்கரை போறதையும் சரியாகும். சர்க்கரை போய் போய் புரதம் கழியாகிற உப்பு நீராக அது மாறினா அதையும் சரியாகக்கூடியது ஆவாரை கஷாயம் என்றுதான் அதுக்கு பொருள். இன்னைக்கு பல ஆராய்ச்சிகள் பண்ணி அந்த ஆவாரை எந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை செல்லுக்குள்ள தள்ளக்கூடிய குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஸ் என்சைமை இம்ப்ரூவ் பண்ணது இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான். நாம ஏன் ஒரு ஆவாரை கஷாயம் குடிக்கக்கூடாது? 2 நாள் டீ குடிப்போம், டிவியில் விளம்பரம் போடுறான், அதிமதுரம் அடங்கியது 10 ரூபா பாக்கெட். உடனே போய் 3 ரோசஸ் பாக்கெட்டை வாங்கி சாப்பிட்றான். அவன் அதிமதுரம் அடங்கியது அவன் வித்துக்கிட்டோம். நாம ஏன் ஒரு நாளைக்கு ஒரு ஆவார டீ குடிக்கலாம்? கரிசலாங்கண்ணி, அடிக்கடி இருமல் சளி இழைப்பு இருக்கவங்களுக்கு கரிசாலை தேடி வெறும் கரிசலாங்கண்ணி. வள்ளலார் வந்து வணங்கி தொழணும் தாய் போல அப்படின்னு கரிசலாங்கண்ணியை சொல்றாரு. யூக்லிப்டா ஆல்பான்னு அந்த பிளான்ட். அந்த கரிசலாங்கண்ணிக்கு தமிழ்ல இன்னொரு பேர் தேகராஜன். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே ஒரு பாட்டு. என்ன அர்த்தம்னா, இருமி இருமி சளியை துப்புனா காக்கா வந்து தூக்கிட்டு போமா. அந்த மாதிரி சளி இருக்கவங்களுக்கு கரிசலாங்கண்ணி கஷாயம், அதை ஒரு டீயை குடிக்கலாம். கரிசாலை தேடி கரிசாலை டீ குடிக்கலாம். நெல்லிக்காய் டீ, வெறும் நெல்லிக்காய். உங்க ஊர் பக்கத்துல தான் அந்த நெல்லிக்காய்க்கு உலக புகழ் கிடைச்சது. 2000 வருஷமா சங்கம் வந்து பாராட்டினது இந்த ஊர் பக்கத்துல இருந்து வந்த அந்த அதியமானியினுடைய செய்தி தான். கொண்டாடணுமா வேண்டாமா நம்ம நெல்லிக்காய? தருமபுரி முழுக்க நெல்லிக்காய். நான் வர வழியெல்லாம் பார்த்தேன், சேலத்துல இருந்து எல்லா இடம் மாம்பழம் இருக்கு. சந்தோஷம் தான், நம்ம ஊர் பழம் எல்லா இடம் மாம்பழமா இருக்கு. அதுக்கு இணையா கொண்டாட வேண்டிய ஒரு பழம் நெல்லிக்காய். ஆனா நாம அவ்வளவு கொண்டாடுறது இல்லை. நான் ஒரு முறை திருநெல்வேலியிலேருந்து அப்படி வாரேன் வாகனத்துல வரும்போது, ஒரு தோட்டம், அந்த ஒரு இயற்கை வேளாண் கூட்டத்துக்கு போயிட்டு அப்படி வாரேன், தோட்டத்துக்குள்ளூடி வாரேன். அந்த தோட்டத்துல முழுக்க நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. அந்த மரம் முழுக்க நெல்லிக்காய் காய்ச்சிருக்கதே ஒரு பேரழகு. பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருந்து டக்குன்னு வண்டியை நிறுத்தி அந்த தோட்டக்காரர்கிட்ட போய் கொஞ்சம் நெல்லிக்காய் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு, சார் கொஞ்சம் நெல்லிக்காய் கொடுப்பீங்களா, சென்னைக்கு போறாங்க, நான் ஒரு பையில எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அப்படியே மேலே எங்களையும் பார்த்தாரு. சரி சார் போய் எடுத்துங்க அப்படின்னாரு. போய் எடுத்துக்கங்கிறாரு. நம்மளே போய் எடுக்க சொல்லாருன்னே, வெளிநாடுகள் எல்லாம் அந்த பிளக் அண்ட் பே அப்படிம்பாங்க. போய் நம்மளே செரி பழத்தை போட்டு எடை பார்த்து அப்படியே கொடுப்போம். அது மாதிரி கொடுத்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நான் போய் அங்கங்கே போய் ஒரு பை நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோவாவது எடுத்துட்டேன். ஒரு 7-8 கிலோ எடுத்துட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு, சார் எடை போடுங்க, எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, எடுத்துட்டு போங்க சார். இன்னும் நம்மளை தெரிஞ்ச ஆளாகவும் தெரியல, அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு போங்க சார் சொல்றாரு. அவர் முதலாளியா இல்லை தொழிலாளியா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நான் வந்து, சார் கிட்டத்தட்ட 7-8 கிலோ இருக்குங்க சார், எடுத்துட்டு போங்க சார். இங்கே பரிகூலி கூட கிடையாது. என்ன அர்த்தம்? பரிகூலி கூட கிடையாது. 3 ரூபா 5 ரூபாய்க்கு வந்து கேட்டுட்டு போனான் சார், அதுக்கு நீங்களா சாப்பிட்டு போங்க சார் அப்படின்னு கொடுக்குறாரு. எனக்கு அவ்வளவு வேதனையா இருந்தது. சங்க காலத்தில் இருந்து பாடப்பட்ட ஒரு நெல்லிக்காய்க்கு நாம கொடுத்துருக்க இடம் அதுதான். இன்னைக்கு நிச்சயமா சொல்ல முடியும், இங்க 200 வீடுகள் இருக்கு, 300 வீடுகள் இருக்குன்னா, உங்க வீட்டுல எல்லாம் ஒருவேளை ஆப்பிள் இருக்கலாம். எல்லாரும் ஃப்ரிட்ஜில் ஒரு ஆப்பிள் வரமா யாராவது வாங்கினதை கொண்டு வந்து போட்டிருக்கலாம். டைனிங் டேபிள்ல பிள்ளைக்காக ஒரு ஆப்பிள் வச்சிருக்கலாம். நம்மள எத்தனை பேர் தினம் நெல்லிக்காய் வைத்திருக்கிறோம்? மிக குறைவான நபர்கள். ஆனால் தினம் நெல்லிக்காய் சாப்பிடுவதில் ஒரு தவறும் கிடையாது. அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. அதுவும் இது மாதிரியான கோடை காலத்துல நெல்லிக்காய் ஆகச் சிறந்த கனி. அதை கிடைக்கிறப்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவோம். நெல்லி வற்றலாக பொடி பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு தேநீர் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நெல்லி டீ, அந்த நெல்லி பவுடரை அப்படியே டிகாக்ஷன் அதே மாதிரி கஷாயமா இறக்கி கொஞ்சம் போல தேன் விட்டு அந்த நெல்லி டீயை சூடா நீங்க குடிச்சு பாருங்க.
முதல் முறையாக நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் ஒரு நண்பர் வீட்டில் குடித்தேன். அப்போ தான் எனக்கே இதை டீயாவும் குடிக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், நெல்லிக்காய் மட்டும்தான், நல்லா குறிச்சுக்கோங்க, நெல்லிக்காய் மட்டும்தான் உலர்ந்தால் கூட, அது சன் ட்ரை பண்ணி உலர்ந்தா கூட அந்த விட்டமின் சி குறையாது, அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி குறையாது. அவ்வளவு சிறப்பானது நெல்லிக்காய் தண்ணி. அப்போ நம்ம காலை பானம்ங்கிறது நண்பர்களே வெறும் காஃபியாகவும் இந்த தேநீர் பால் பாயசமாகவும் இன்னும் இருக்க வேண்டாம். நம்ம வீட்டில் டீ நம்ம எப்படி இருக்குன்னா, பிளாக் டீ, கிரீன் டீ, லெமன் டீ, இல்லை நெல்லிக்காய் டீ, கரிசலாங்கண்ணி டீ, ஆவாரை டீ, அப்படி ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா, அதாவது ஃபங்க்ஷனல் ஃபுட்டுக்கும் ஒரு வித்தியாசம். ஃபுட் அப்படின்னா வெறும் பசியை ஆத்துறது, இல்லை ருசிக்கானது, ஒரு டெலிகசிக்கானது வைக்கலாம். ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கும். நெல்லிக்காய்க்கும் ஆவாரைக்கும் செம்பருத்திக்கும் சுக்குமல்லிக்கும் அப்படியான பயன் இருக்கு. அப்போ ஏன் நம்ம தினம் அதை எடுக்கக்கூடாது? ஒரு நெல்லிக்காய் கொடுக்கும்போது அதில் கிடைக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு ஒரு கேன்சரினுடைய ஒரு கூறு எங்கேயாவது அழிக்கப்பட்டுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், நமக்கு தெரியாது. உடனே அதை குடிச்ச உடனே கேன்சரே வராதா, செம்பருத்தி டீ குடிச்ச உடனே பிபிலாம் காணாமல் போயிருமா, அப்படி சொல்லலை. பட் தினம் தினம் நம்ம எடுக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு சிறு பயன் கிடைத்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப விலை கூடுன விஷயமா கிடையாது. செம்பருத்தி பூ என்ன விலை இருக்க போகுது? நெல்லிக்காய்க்கு என்ன விலை? சுக்குமல்லிக்கு என்ன விலை? ஒன்றும் கிடையாது. நாம செலவழிக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போய் கொட்டக்கூடிய பணத்துக்கு ஒரு பங்கு கூட இதுல வராது. அப்ப நம்முடைய காலை பானம்ங்கிறது ஏதாவது ஒரு வகையில உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதா இருக்கும். காலையில சாப்பிடக்கூடிய விஷயம் பித்தத்தை தணிக்கக்கூடியதா இருக்கும். காலையில் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் பித்தம் கூட இருக்கும். இரவெல்லாம் பகலெல்லாம் சூரியனுடைய ஆட்சியில நம்ம உடல் குளிரும். சந்திரனுடைய ஆட்சி இரவுல சந்திரன் இருக்கும்போது, நிலவு இருக்கும்போது நம்ம உடல் வெம்மையாகும். அந்த வெம்மையாகும் போது அதிகாலையில் அந்த வெம்மையை குறைக்கணுங்கிறதுக்காக தான் காலையில நம்ம குளிக்கிறோம். காலையில எதுக்கு குளிக்கிறோம்? அழுக்கெல்லாம் ஆச்சுன்னா சாயந்தரம் போய் தானே குளிக்கிறோம். நம்ம ஏன் காலையில குளிக்கிறோம்? இரவு உடல் வெம்மையாக இருக்கும். அந்த வெம்மையை தணிப்பதுக்கு தான் காலையில தலைக்கு தண்ணி ஊத்துறோம். அதே மாதிரி காலையில தலைக்கு தண்ணி ஊற்றி வெம்மையை தணிக்கிற மாதிரி நம்ம காலையில குடிக்கக்கூடிய ஒரு கரிசலாங்கண்ணி டீயோ, இல்லை ஆவாரை டீயோ, ஒரு சுக்குமல்லி காஃபியோ நம் உடலினுடைய சூட்டை, பித்தத்தை தணிக்கும் நண்பர்களே. ஏர்லி மார்னிங் தான் பல நோய்கள் வருது, நல்லா கவனிச்சிருக்கீங்களா? ஸ்ட்ரோக் வர்றது, இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் வர்றது, ஒரு வீசிங் மிக தீவிர நிலைக்கு வர்றது எல்லாமே ஏர்லி மார்னிங். அந்த 2 மணி 3 மணி 4 மணி சீரம் கார்டிசால் சுரக்கக்கூடிய நேரத்தில் தான் வரும். அதுக்கு காரணமே நம்ம இந்த அதிகாலை நேரத்தின் வெம்மை அதிகமாகிறது தான் அதனுடைய காரணம். அப்போ இரவு மிகச்சரியான தூக்கம் இருந்தால் தான் இந்த நோயெல்லாம் வராது. அதிகாலையில் நம்ம எடுக்கக்கூடிய முதல் பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கணும். இதுதான் முதல் செய்தி. நம்முடைய சர்க்கரை வியாதியோ, இரத்த கொதிப்போ, புற்றுநோய்களோ வராமல் தடுக்கணும்னா முதலில் இந்த பழக்கத்தை வச்சுக்கணும். 2வது காலை உணவு. காலை உணவு என்ன சாப்பிடலாம்? காலையில் பானம் இது கொடுத்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம்? காலை உணவுனோடனே நமக்கு எல்லாருக்கும் இட்லி, தோசை, வடை, பொங்கல், மசால் தோசை, ரவா ஆனியன் மசால் தோசை, இதான் மனசுக்குள்ள வருது. இது தவிர வேற உணவு இல்லையா? எப்போ போனாலும் எனக்கு பல நேரத்தில் ஆச்சரியமாக இருக்குது. இட்லியும் வடையும் எப்படா ஒன்றா கூட்டணி சேர்த்தது? கூட்டணிங்கிற வார்த்தையே இப்போ தான் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு வார்த்தை. என்னைக்கடா இது ரெண்டும் சேர்ந்ததுன்னு யோசிச்சு பார்த்துருங்க. வடை மூத்துது. உண்மையிலேயே வடை மிகப்பெரிய சங்க இலக்கிய காலத்திலேயே உளுந்து தலை பெய்தின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது வடை. இட்லி ரொம்ப 13ஆம் நூற்றாண்டுல தான் நம்மால் ஒருத்தன் ஒரு பல்லவ மன்னன் இந்தோனேஷியா போய் அங்கே ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டான். அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அந்த பொண்ணை பெற்றவர் கூடவே புள்ள வெளிநாட்டுக்கு போகுது, நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் கஷ்டப்படுமேன்னு ஒரு 5-6 சமையல் கலைஞர்களை இந்தோனேஷியாவில இருந்து அனுப்பி விட்டாங்க. இந்தோனேஷியாவில் இருக்கவங்களுக்குலாம் அந்த அரிசியை ஆவியில் வேக வச்சு செய்யக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு நிறைய இருந்தது. அவங்க எல்லாம் டம்ப்ளிங், நம்ம கொழுக்கட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அவங்க டம்ப்ளிங்னு சொல்லுவாங்க. சீனர்கள், இந்தோனேஷியர்களுக்கெல்லாம் அந்த வெறும் அரிசியை பயன்படுத்தக்கூடிய ஆர்ட் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அவன் அங்கேருந்து இவனுங்க உளுந்து வச்சு செய்கிறான், நம்ம அரிசியை வச்சு செய்கிறோம், ரெண்டையும் சேர்த்துடலாமே அப்படின்னு 13ஆம் நூற்றாண்டில் தான் இட்லியை பிறந்துச்சான். 14ஆம் 15ஆம் நூற்றாண்டில் தான் தோசையே வந்திருக்கு. இட்லி தோசைலாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ், ஜூனியர்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்தது? நாஞ்சில் நாடன் ஒரு எழுத்தாளர், ஆகச்சிறந்த எழுத்தாளர். நாஞ்சில் நாட்டு உணவுகள்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தயவுசெய்து வாங்கி படிங்க. உணவு பற்றி ஆர்வம் இருக்கிறவங்க. அதில் உணவு மட்டும் இல்லை, மிக அழகான இலக்கியமும் வரலாறும் அதில் இருக்கு.
படிக்க படிக்க எனக்கு அந்த புத்தகம் படித்து அப்படியே மெய் சிலுத்துட்டேன். இவ்வளவு ஒரு வரலாறு இருக்குமா? ஒரு அதுலேயே ஒரு செய்தி. உங்களை எத்தனை பேருக்கு தோண்டி தெரியும்? தோண்டி அப்படிங்கிற சொல் நமக்கு ஒரு பாட்டுல ஞாபகம் இருக்கும். தோண்டி, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி. அந்த தோண்டி என்னது? அது ஒரு நாஞ்சில் நாட்டு சொல் என்று நாடன் எழுதுறாரு. அந்த தோண்டிங்கிறது புட்டு அவிக்கிற ஒரு பாத்திரம். அது மண் தோண்டி வச்சிருந்திருக்காங்க. 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி. அது பிலாசபிக்கல் சாங், அது தெரியும் உங்களுக்கு. 4 மாசம்னா 10 மாசமா ஒரு பிள்ளைய பார்த்து கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சாண்டின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு அந்த தோண்டிங்கிற சொல்ல நான் தேடி பார்த்தேன். எங்கடா இருக்கும்போது அன்னைக்கு நாஞ்சில் நாடன் புக்கு படிச்சோடனே அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மண் தோண்டியில ஸ்டீம் குக்கிங் பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க. தண்ணியை போற வச்சு மேலே வந்து அந்த மண் தோண்டிக்கு மேலே வந்து மூங்கில் குழாய் வைத்து தான் புட்டை வச்சிருக்காங்க. மூங்கில் குழாயை கரெக்டாக அதில் சொருகி ஒவ்வொரு கணுவுலையும் கொஞ்சம் அரிசி, அதுக்கு மேலே தேங்காய், அதுக்கு மேலே அரிசி, அதுக்கு மேலே தேங்காய்னு வச்சு தான் புட்டு மாவு வந்து அன்றைக்கு செய்திருக்கிறார்கள். ஸ்டீம் குக்கிங்கில் வந்து குக் பண்ணிக்கலாம். நிறைய நாள் வந்து எனக்கு சந்தேகம் வந்தது, இந்த இட்லி வந்து இந்தோனேஷியாவிலேருந்து தான் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஸ்டீம் குக்கிங்கே தெரியாதா அப்படின்னா இருக்கு. புட்டை வச்சிருக்கோம், நம்ம அப்பம் சுட்டு இருக்கிறோம், ஆப்பம் செய்திருக்கிறோம். ஆனால் தோசை இட்லிலாம் சமீபத்தில் வந்தது. ஆனால் சமீபத்தில் வந்த விஷயத்தில் நம்ம மொத்தமாக போய் விழுந்து நம்ம காலை சாப்பாடுனா இட்லி தோசை. நண்பர்களே, போதும். இவ்வளோ நாள் அவங்களுக்கு சீட் கொடுத்தாச்சு. இவ்வளோ நாளாக நானும் ஒரு வருஷமாக இட்லியும் தோசையுமே பார்த்தாச்சு. கொஞ்சம் வெளியே வந்து இனிமேல் நம்ம ஆரோக்கியத்துக்கான உணவுன்னா அந்த உணவில் புரதம் மிக அதிகமாக இருக்கணும், சிறுதானியங்கள் மிக முக்கியமாக இருக்கணும். நம்முடைய உணவு ஒரு தட்டில் எடுக்கிறோன்னா ஒரு 60% 70% வந்து புரோட்டீன் ஃபுட்டாகவும் ஃப்ரூட்ஸாகவும் இருக்கணும். நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பெண்கள்லாம் ஒரு 55 வயசில் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3,75,000 தோசை சுட்டுருப்பாங்க. தினம் சுட்டு சுட்டு காலையில் 15 தோசை, ராத்திரி 15 தோசை. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இவ்வளோ பெரிய குண்டால தோசைமா வரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு காலையிலையும் சாயந்தரமும் இட்லி தோசை மாற்றி மாற்றி. வேணாம், இனிமேல் தோசைக்கு அரைக்காதீங்க. தோசைக்கு அரைச்சி வீட்டில் வைக்கிறது என்னைக்காவது திருவிழா அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்னைக்கு நமக்கு இட்லி வேணும்னு வச்சுக்கலாம். இட்லி சிறப்பான உணவு தான். ஆனால் யாருக்கு? குட்டீஸ்க்கு, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இட்லி கொடுங்க, தப்பே இல்லை. 50 தாண்டிட்டோம், 45 தாண்டிட்டோம் அப்படின்னாலே இட்லி தோசை ஒரு ஃபங்க்ஷனலா ஒரு ஏதாவது ஒரு திருவிழாக்களில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். மற்ற நேரம்லாம் அப்போ என்ன சார் சாப்பிட்றது? நான் ஒருத்தட்ட ஒரு மீட்டிங்கில் ரொம்ப வேகமாக சொல்லியிருக்கேன் சார். இவ்வளோ நிறைய ஒரு கப்பு நிறைய சுண்டல், ஒரு பெரிய கப்பில் இந்த தாய்லாந்துல எல்லாம் கொடுப்போம் பெரிய டபரால சூப்பு, சுண்டல், கொஞ்சம் சூப், கொஞ்சம் பழத்துண்டுகள், முட்டை 1 or 2 புரோட்டீன் வேணும் இல்லையா, அதுக்கு 2 முட்டை. இல்லை சார் நான் மரக்கறியாளர், அப்போ முட்டைக்கு பதிலாக வந்து பன்னீர், இல்லை சோயா பன்னீர், நிலக்கடலை. அப்படி உங்கள் தட்டில் கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் சாலட், கொஞ்சம் சூப்பு, கொஞ்சம் முட்டை அப்படின்னு. ஒருத்தர் இருந்துச்சு, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படிங்கிறாரு. டாக்டர்னாலே இப்படி கேள்வி கேட்கணும்னா, டே இதுதான்டா ஃபுட்டு, இது மட்டுமே சாப்பிடணும், அப்போ பசிக்குமே. மனசுல இந்த சோத்தை பார்த்து பார்த்து, அரிசியை இட்லியை பார்த்து அதை சாப்பிடலைன்னா பசிக்கும்னு மனம் நினைக்குது. நமக்கு சின்ன பிள்ளையில என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, வயிறு முட்டை சாப்பிடு. வயிறு முட்டைலாம் சாப்பிடவே கூடாது, பசிக்கு தான், பசித்து புசி. பசி இல்லைன்னா சாப்பிடாதேங்கிறான். அப்போ பசித்து புசிங்கும் போது கொஞ்சம் உணவு இருந்தால் போதும். நம்முடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன போய் 15 கிலோமீட்டர் ஓடிட்டா வரோம், அதிகபட்சம் தினம் 5 கிலோமீட்டர் எப்படியாவது நடந்துருமேனு வேணும்னு மார்னிங்கில் நடக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்குது. மீதி நேரம்லாம் கம்ப்யூட்டரில் உட்காரோம், இல்லை ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறோம். நமக்கு அவ்வளவு கார்போஹைட்ரேட் தேவையில்லை. நம்ம உணவு புரதம் அதிகம் உள்ளதா. இப்போ நீங்கள் இங்கே இருக்கவங்கள சராசரி எடைன்னு பார்த்தா 60 கிலோ இருக்கும். 60 கிலோ வெயிட்டு தான் பெரும்பாலானவர்கள். 60லேருந்து 70 இருப்பீங்க. அப்போ 60லேருந்து 70 கிலோ எடை உள்ளவர்களுக்கு 60 கிராம் புரோட்டீன் வேணும். 1 கிலோவுக்கு 1 கிராம் மனசில் கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அவ்வளோ புரோட்டீன் எடுக்கிறோமா? இல்லை. ஆனால் புரோட்டீன் தான் இம்யூன் பில்டர்ஸ், நமக்கு எதிர்ப்பாற்றல் கொடுக்கிறது. புற்றுநோய் வராமல் தடுக்கணும், சர்க்கரையினால் பிற நோய்கள் வரக்கூடாது. எல்லா இம்யூன் சிஸ்டமும் புரோட்டீனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த புரோட்டீனை மிகச்சிறப்பாக எடுக்கணும்னா நீங்கள் முட்டையோ சோயாவோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். தயவு செய்து இட்லி தோசை பூரி பொங்கல்ங்கிற விஷயம்லாம் ஒரு சிறப்பு உணவுகளா, என்னைக்காவது ஹோட்டலில் போய் குடும்பத்தோட மகிழ்ந்து சாப்பிட்றீங்களா, இல்லை ஏதோ ஒரு கல்யாண வீடா, அன்னைக்கு போய் சாப்பிட்டுக்கோங்க.
மற்ற நேரங்களில் வீட்டில் சாப்பிடக்கூடிய விஷயமா இந்த மாதிரி உணவு இருக்கட்டும். மதிய உணவுன்னு எடுத்தோம்னா சோறை இப்படி குமிச்சு அது மேல குழம்பு விட்டு கவளங்கவளமா உருட்டி அதெல்லாம் வேணாம். உங்க வீட்டில் யாரெல்லாம் வீட்டில் வந்து இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அன்னக்கரண்டி இருந்ததுன்னா தர்மபுரியில எந்த பக்கம் கிழக்குன்னு பார்த்து அந்த பக்கமா நின்று தலையை சுத்தி எரிச்சிருங்க. ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்த்தாலே எனக்கு இந்த பிடபிள்யூடி ஆபீஸ்ல பொக்லைன் எந்திரம் வச்சிருப்பாங்கல்ல, பாலம் பாலமா அப்படி எடுத்து போடுறது, அது மாதிரியே எனக்கு தோணும். உலகத்திலேயே அவ்வளவு பெரிய கரண்டி நம்ம ஊர்ல மட்டும்தாங்க இருக்கு. இவ்வளவு பெரிய அன்னக்கரண்டியை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அதுல வேற மறுசோறு சாப்பிடலையா நீங்க? மறுசோறுலாம் சாப்பிட போட்டாதீங்க, அவன் போயிடுவான். சோறு ஒரு தடவை போட்டா போதும். இனிமேல் முடிந்தா சோறுக்கு ஸ்பூன் வச்சுக்கலாம். ஸ்பூன்ல எடுத்து எடுத்து போட்டு கை கொஞ்சம் வலிச்சா நிறுத்திடுவோம். சோறு குறையா இருக்கணும். காய்கறி, கீரை, புலால் உணவு, மீனோ முட்டையோ மட்டனோ எது வேணாலும் எடுங்க, ஆனா சோறு குறைவா தான் எடுக்கணும். அந்த அரிசி சோறும் வெள்ளையா இருக்க வேண்டாம். நம்ம பல பேருக்கு வெள்ளை வியாதி இருக்கு. வெள்ளையா இருக்க அவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிலாம் படம் எடுக்கிறாங்க. உண்மையிலேயே கருப்பு தான் சிறப்பு. ஆக சிறந்தது கருப்பு தான். இருக்கிற நிறங்களிலேயே கருப்பு தான் சிறப்பு, அது எல்லா விஷயத்திலையும். ஆனா நம்ம வந்து தவறுதலா மனதில் வந்து வெள்ளை வெள்ளைன்னு ஒரு வெள்ளை வியாதி பிடிச்சி அலையிறோம். வேண்டாம். அரிசி மிகச்சிறப்பா இருந்துச்சு, அதுக்கு பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு சில்கி பாலிஷ்லாம் போடுறான். அதுக்கு சினிமால நடிக்க போகுது. அப்படியே மின்னணுமா அரிசி, அப்படி மல்லிகைப்பூ மாதிரி அரிசி இருக்கணுங்கிறான். மல்லிகைப்பூனா மல்லிகைப்பூ போய் வாங்கிக்க, அரிசியில எதுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி அரிசி தேவையில்லை. உங்க வீட்டு சோறு ஆஷ் கலர்ல இருக்கணும், இட்லி நல்ல பழுப்பு கலர்ல இருக்கணும். நான் ஒரு நாள் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அங்கே போயிருந்தப்ப ஒரு அம்மா என்னை அந்த இடத்துல அவங்க அம்மாவும் பையனும் வேற ஏதோ வேலையாக வந்திருக்காங்க. வந்தப்போ அந்த அம்மா என்னை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருச்சு. சார் நீங்கள் இந்த கம்பு சோளம் அப்படின்னு என்னை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சி ரொம்ப ஆர்வமாக அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமெல்லாம் எடுத்தாங்க. அவன் பையன் அவனுக்கு அவன் உலகத்துலேயே நான் கிடையாது, என்னை யாருன்னே தெரியாது அவனுக்கு. அவன் ஃபோனில் ஏதோ நோண்டிகிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு டே இந்த அங்கிள் தெரியுதா, இந்த அங்கிள் தெரியுதான்னு அவங்களுக்கு பரபரப்பில் காட்டுறாங்க. அவன் தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அவன்கிட்ட வந்து டே நம்ம வீட்டில் நான் அந்த வரகு தோசை சோள பணியாரம்லாம் செய்வேன்ல, இவர் சொல்லித்தான் அப்படின்னா. உடனே அவன் என்னை இப்படி ஒரு முறை முறைச்சான். நான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தயாராகிட்டேன். அவன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க என்னை பார்த்து, நீங்க தான் இந்த அழுக்கு தோசை அழுக்கு இட்லிலாம் ஆக்கினதா? ஒழுங்கா வெள்ளை வெளியேறி இருந்த இட்லியை எல்லா இடத்துலையும் இப்படி அழுக்காக்கிட்டீங்களேன்னா. அவனை அதுக்கு பேரு அழுக்கு தோசைன்னு வச்சிருக்கான். உண்மையிலே வேதனையா இருந்துச்சு. கருப்பை அழுக்கு என்று நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அந்த சமூகம் எவ்வளவு தவறான விஷயம். கருப்பு சிறப்புன்னு கற்றுக் கொடுக்கணும். அவன்கிட்ட கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுத்த, டே அழுக்கு இல்லடா, அதை அழுக்குன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதை பேச வேண்டிய சூழல் இருந்தது. நண்பர்களே, நம்ம வீட்டில் சோறு சிகப்பா இருக்கலாம், மாப்பிள்ளை சம்பா போட்டு சிவப்பா இருக்கலாம், கருப்பு கவுனி போட்டு கருப்பு கவுனி அரிசி வச்சுக்கலாம். சிறுதானிய அரிசிகள் கண்டிப்பா ஏதாவது வாரத்துக்கு 4 நாளாவது, ஒரு நாள் கம்பச்சோறு, ஒரு நாள் வரகரிசி சோறு, ஒரு நாள் வந்து திணை சோறு, ஒரு நாள் ஒரு சாமை தயிர் சாதம், ஒரு நாள் குதிரைவாளியில ஒரு பிரியாணி. ஏன் செய்யக்கூடாது? எல்லா நாளும் நமக்கு அப்படியே சில்கி பாலிஷ் பொன்னி வேணும்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு தானியங்கள்லையும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கு. அரிசியையும் கம்பையும் இப்படி ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அரிசியை விட கம்புல 8 மடங்கு இரும்பு சத்து இருக்கு. அவ்வளவு இரும்பு சத்து கம்புல இருக்கு. வரகரிசி சர்க்கரையை வேகமா சேர்க்க விடாது, கொஞ்சம் மெதுவா கொடுக்கும். எல்லாமே கார்போஹைட்ரேட் தான், ஆனா வேகமா சேராது. ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் நிறைய இருக்கு. 50க்கு மேற்பட்டவர்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில சிறுதானியங்களுக்கு ஒரு மிகுந்த இடம் கொடுக்கணும். சார் சிறுதானியம்லாம் எனக்கு டைஜஸ்ட் ஆகாது, எனக்கு லேச சூடாகும், இதெல்லாம் நம்ம மன பிராந்தி மாதிரியே அது கெடுதல். அப்படி தேவையில்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம் சிறுதானிய உணவுகளை நம் உணவில் அன்றாடம் சேர்த்து கொண்டே இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமானது 6 சுவைகளும் நாம் சேர்க்கணும். 6 சுவைகள். ஆமாம் சார் ஸ்வீட் தானே சாப்பிட்றேன் சார் அப்படின்னா அது முட்டாள்தனம். இனிப்பு பழங்களிலிருந்து வரணும். அல்வால இருந்து மைசூர் பால இருந்து வர வேண்டாம். இனிப்பு பழங்கள்ல இருந்து வரணும். சுவைக்கு முதல்ல நம்ம பரிமாற வேண்டியது பழம். ஒரு கப்பு நிறைய பப்பாளி பழம், இல்லை நெல்லிக்காய், இல்லை வாழைப்பழம், இல்லை கொய்யாப்பழம். சக்கரை வியாதிக்காரங்க வாழைப்பழம் வேண்டாம். மற்ற எல்லாரும் இந்த பழங்களை முதலில் துவங்கணும். பழங்களுக்கு இருக்கக்கூடிய பயன் உலகத்துல வேற எந்த உணவுலையும் அவ்வளவு கிடைச்சிடாது. மாதுளை ஆகச்சிறந்த பழங்கள்ல ஒண்ணு. உளவியல் ரீதியாக மனதுல சிக்கல் இருக்கு, கவலை இருக்கு, என்ன வசதி இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு அழுத்தமான மனம் இருக்கிறது, மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னா மாதுளை சிறப்பு.
செரட்டோனின் அப்படிம்பாங்க. செரட்டோனின்ங்கிறது மூளையில மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சுரப்பு. அது மாதுளையிலையும் வாழைப்பழத்துல மட்டும்தான் இருக்கு. உலகத்துல சைக்கியாட்ரிக் எயில்மெண்ட்டுக்கெல்லாம் செர்னேஸ் இன்ஹிபிட்டாஸ் கொடுப்பாங்க. அவன் மாதுளம்பழத்தில் இப்பொழுது சத்தை பிரித்து எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் உலகம் முழுக்க. நாம ஏன் சாப்பிடக்கூடாது? ரெகுலரா கொஞ்சம் மாதுளம்பழம் எடுக்கலாம், கொய்யாப்பழம் எடுக்கலாம், நாவல் பழம். மறந்தே போயிட்டோம். இந்த நாட்டுக்கு பேரே, பாரத தேசத்துக்கு இன்னொரு பேரே வந்து ஜாமூன் ஐலண்ட். அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்துல. அவ்வளவு நாவல். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை மலை வளத்திலையும், தர்மபுரியை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை வளத்திலையும் நாவல் இருந்திருக்கிறது. இங்கே எல்லாம் தெரிந்ததாக நாம் நினைக்கக்கூடிய அந்த பாரி வள்ளல், அவரோடு இணைந்து பயணித்த கபிலர் பல பாடல்கள் நாவலை பத்தி சொல்றாரு. எவ்வளவு வகை வகையான நாவலை நம்ம சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு நவ்வாப்பழம் பல பேருக்கு தெரியல. நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டே உன் உதடு வாய் எப்படி ப்ளூவா இருக்கு, உனக்கு ப்ளூவா இருக்கா, உனக்கு பர்பிளா இருக்கான்னு விளையாண்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியல. என்ன ப்ளூ, அதாவது இந்த சாக்லேட்ஸ்ல வந்து கலரிங் ஏஜென்ட் போட்டு வருதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா பழங்கள்ல நாவல் பழம் மட்டும்தான் துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு பழம். அந்த துவர்ப்பு தன்மை சர்க்கரை வியாதியை குறைக்கக்கூடியது. கண்ணுசாமி பிள்ளை அப்படின்னு ஒரு பெரிய சித்த வைத்தியர், அவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தவர். கண்ணுசாமியம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல வந்து அந்த நாவல் பழத்தினுடைய கொட்டை, அதுல இருக்க மேல் சுவர் எந்த அளவுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தும் என்று ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க. இன்னைக்கு பல ஆராய்ச்சி படி அது எவ்வளவு பயன்படுதுன்னு நாங்க பார்க்கிறோம். அவ்வளவு சிறப்பான பழங்கள் பிரதானமா நம்ம உணவுல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கணும். வெளிநாட்டுக்காரன் வந்து அதை வந்து டெசர்ட்னு ஆக்கி கடைசியில கொடுக்கலாம். நல்லா தின்னு முடிச்சுட்டு கடைசியா பந்தியில போனா பழம் சாப்பிட்றீங்களா, அது சர்க்கரையை தான் கூட்டும். பழங்களை முதல்ல சாப்பிட்டுக்கணும். உங்க பரிமாறும் போது முதல்ல பழம், இனிப்புக்கு. தலை தித்திப்பு கடை கைப்பு அப்படின்னு யாரு ஆச்சார கோவையில சொல்லியிருக்காரு. தலை தித்திப்பு கடை கைப்பு. முதல்ல இனிப்பு பழங்கள், கசப்பு கடைசியில் இருக்கணும். கசப்பு நம்ம மறந்தே போயிட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றையிலிருந்து கடந்த 7 நாட்கள்ல எத்தனை பேர் நம்மில் தினசரி கசப்பு சாப்பிடுறோம்? தினசரி இருக்காது. தினசரி எத்தனை பேர் உப்பு சாப்பிடுறோமோ? எல்லாரும் சாப்பிடுறோம். எல்லாரும் உப்பு இல்லாம சாப்பிடுறது இல்லை. ஏன்னா சொல்லிட்டாங்க உப்பு இல்லாம பண்ணம் குப்பை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார். உப்பு போடாம சாப்பிடவே முடியாது. ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே மிக அதிகமா உப்பு சாப்பிட்ற கூட்டம் நம்ம தான். உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு நாளைக்கு 4 கிராம் தான் உப்பு சாப்பிட சொல்லுது. நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம் தெரியுமா? 8 கிராம். அதனாலதான் சிறுநீரக நோய்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, ஒரு நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. பல விஷயத்தை நம்ம தப்பா புரிந்து கொள்கிறோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலேங்கிறது வந்து டேஸ்டுக்காக சொன்னதில்லை. ஒரு அழகான புத்தகம், அது மறந்துட்டேன் அந்த தலைப்பு, ஜெயமோகன் எழுதின ஒரு புத்தகம். ஒரு புறவின்னு, ஒரு ஈராறு புறவின்னு அந்த புத்தகம், ஒரு கதை. அதுல ஒரு சித்தர் சொல்றாரு. ஒரு சித்தர் மேல இருக்காரு. அவரை பார்க்கறது நானும் சித்தராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்ணாப்பினான்னு தவம்லாம் செய்யணுமா அப்படிலாம் கேட்டுட்டு போயிருக்காரு. நான் மேல இருப்பேன், நீ 2 தடவை மேலையும் கீழே ஏறி வாங்குறாரு. அது மொட்டை பாறை. அந்த வெயில்ல ஏறி வேர்த்து விறுவிறுத்து மேல போய், ஐயா இங்க வர சொன்னீங்களே இந்த வெயிலோட, எப்படி நான் சித்தராகிறது அப்படின்னு கேட்டப்ப, உனக்கு ஒரு செய்தி சொல்றேன், முதல்ல உன் உடம்ப நல்லா பார்த்துக்கணும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிறார். இவருக்கு புரியல, என்னன்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலேங்கிறாரு. உன் உடம்புல இருந்து வேர்வை வெளியே வரல அப்படின்னா உன் உடம்பு குப்பையில போயிடும். நல்ல வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்யடா, அதுதான்டா உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லியிருக்காரு. ஆச்சரியமா இருக்கு நம்ம மக்கள் எப்படி யோசிச்சிருக்காங்க. ஆனா நாம வந்து ஊறுகாய் போட்டுன்னுப்பா, உப்பில்லா பண்டம் குப்பையில, ஊறுகாயை போடு, தொக்க போடு, உப்பை கொஞ்சம் கூட போடு, நம்ம போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். உப்பை குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள், இனிப்பை குறைவாக எடுத்துக்கொள்ளுங்க, கசப்பையும் துவர்ப்பையும் கூடுதலா எடுத்துக்கொள்ளணும். உப்பு இனிப்பும் குறைச்சிக்கணும், கசப்பும் துவர்ப்பும் கூட்டிக்கணும். கசப்பு எதுல எல்லாம் இருக்கு? ஒன்லி வேப்பிலையில மட்டும் இல்ல, கருவேப்பிலை, சுண்டக்காய், வெந்தயம், கோவக்காய், எல்லாத்துலயும் கசப்பு இருக்கு. எதுவுமே இல்லையா, வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் காலையிலையும் மதியமும் அந்த கசப்பு நமக்குள்ள போயிட்டு இருந்தா சர்க்கரை வியாதிக்கு, ரத்த கொழுப்புக்கு, மாரடைப்புக்கு அத்தனைக்கும் வெந்தயம் ஒண்ணு போதும். அது பெரிய கம்பு சூத்திரமா? 100 கிராம் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி ஒரு பாட்டில்ல வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் வாயில போட்டு தண்ணி குடிக்கலாம். இருக்கிற தானியங்கள்லயே அதிக ஃபைபர், அதாவது சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர், கரையக்கூடிய நார், கரையாத நார். கரையக்கூடிய நார் வந்து இதயத்துக்கு நல்லது. கரையாத நார் வந்து மலத்தை வெளியே தள்ளும், எளிதா வெளியே தள்ளும். அது போய் உள்ள போய் குடல்ல நீரெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு மலத்தை சாஃபனிங் பண்ணி அனுப்பும்.
அது ரெண்டும் இல்லை, ஒரே பொருள் வெந்தயம் மட்டும்தான். இப்போ வெந்தயத்தை நம்ம தினம் சாப்பிடணுமா வேணாமா? ஒன்றும் பெரிய விலையெல்லாம் இல்லையா, 150 ரூபாய்க்கு கிடைக்குதா கிலோ. அப்போ அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் காலையும் மதியம் வெந்தயம் எடுத்துக்கணும். கசப்பான சுவை. துவர்ப்பு வாழைப்பூல இருக்கு, வாழைத்தண்டுல இருக்கு. ரைத்தாலாம் பண்ணும்போது, தயிர் பச்சடி பண்ணும்போது வெங்காயத்தில் ஒரு நாள் பண்ணுங்க, ஒரு நாள் வாழைப்பூல பண்ணுங்க, வாழைத்தண்டுல பண்ணுங்க, அது ஆக சிறந்தது. நண்பர்களே, நம்முடைய மதிய உணவுங்கிறது 6 சுவையும் அடங்கிய உணவா இருக்கணும். நடுவில் 2 காணாம சார், கசப்பு துவர்ப்பு சொல்லிட்டீங்க, கூட இனிப்பு உப்பு காரம் குறைச்சிக்கங்க, நடுவில் புளிப்பு காரம் அது மிதமா இருக்கணும், சுருன்னு இருக்கக்கூடாது. மிதமாக புளிப்பும் காரமும் இருக்கணும், கசப்பும் துவர்ப்பும் கூட இருக்கணும். காரம் எங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கெல்லாம் முதல் தேர்வா மிளகு இருக்கட்டும், பெப்பர். மிளகு வெறும் கார சுவை மட்டும் கொடுக்கறது இல்ல, எதிர்ப்பாற்றலை செம்மைப்படுது. குறிப்பா அலர்ஜி இருக்கு, இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வருது. எங்க திரும்பினாலும் சார் காலையில எந்திரிச்சா கையை மடக்க முடியல, நீட்ட முடியல, ஜாயிண்ட்ல எல்லாம் பெயின் இருக்கு, ரொமட்டாலஜிஸ்ட போய் பார்த்தா அவர் ஒன்றும் இல்லைங்கிறாரு. இது கொஞ்ச நாளாவே இருக்கு. சிக்கன் குனியா வந்தப்ப அது நோய் போயிடுச்சு சார், ஆனா கையை மடக்க முடியல, நீட்ட முடியல. இதை ஆட்டோ இம்யூன் ஆர்த்ராலஜியா அப்படிங்கிறாங்க. அந்த ஆட்டோ இம்யூன்னால முடி கூட்டுது, சிலருக்கு திடீர் சர்க்கரை நோய் வருது, எக்ஸிமா வருது, சொரியாசிஸ் வருது. இந்த ஆட்டோ இம்யூன் எல்லாம் வராம காத்துக்கிறதுக்கு மிளகு ரெகுலரா எடுத்துக்கணும். சாப்பாட்டுல மிளகுத்தூள், நான் அதை மருந்தா சொல்லல, ஒரு பிரிவென்டிவா மிளகு சேர்க்க சேர்க்க அது இம்யூன் மாடுலேஷன் கொடுத்து கொண்டே இருக்கு. நண்பர்களே, நம்முடைய அக்கறை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவில் இருக்கணும். அந்த உணவை மிக ரசிச்சு ருசிச்சு நன்றியோடு சாப்பிடணும். சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படித்தேன், 10 மினிட் புக்குன்னு ஒன்று இருக்கு. நீங்கள் காலையில் நடைப்பயிற்சி இருக்கிறவங்கலாம் முடிஞ்சா செய்யுங்க. அந்த 10 மினிட் புக்குங்கிறத வாசிக்கலாம், இல்லை காதில் அது கேட்டுகிட்டே போகலாம். அது லிசனிங்கும் இருக்கு, 2க்கும் இருக்கு. ஒரு வருடத்திற்கு 5000 ரூபாய் வாங்குறாங்க, $50. அது எத்தனை 500 புஸ்தகம் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். அதில் ஒரு புஸ்தகம் நான் படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் போட்டிருந்தான். மைக்கேல் கிரிகர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ 18 முதல் 20 நிமிடம் ஒவ்வொரு வேளை உணவையும் சாப்பிடணும்னு. நானும் என் ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து நம்ம இதை பிளான் பண்ணுவோம்பா. 20 நிமிஷம் சாப்பிடணும்னா எங்களால் 12 நிமிஷத்துக்கு மேலே சாப்பிடவே முடியல. நம்மளை எத்தனை பேரால 20 நிமிஷம் ஒரு உணவை எடுக்க முடியும்னு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். பழகிட்டோம் வேகமாக. நம்ம என்னன்னா, அந்த 1 நிமிடம் 2 நிமிடம் சவைக்கும் போதே நம்ம எண்ணம் வேற எங்கேயோ போயிருக்கு. அந்த எண்ணம் வேற போன உடனே டபக்குன்னு நம்ம முடிஞ்சிருக்கு, வாய் முடிஞ்சிருக்கு. அப்படியே பழகிடும். அவன் என்ன சொல்றான்னா, நீ நொறுங்கி நல்ல வாயால நொறுக்கி உமிழ்நீரை கலந்து ரசித்து அதை ஒரு தவப்பயிற்சி மாதிரி சாப்பிட சொல்றான். அந்த சமைத்தவர்களுக்கு நன்றி கூறலாம். நம்ம வீட்டு நம்ம மனைவியோ இல்லை நம்ம சமையல்காரரோ நமக்காக சொல்லலாம், அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டே சாப்பிடலாம். அந்த தானியங்களுக்கு நன்றி சொல்லலாம். அந்த அரிசி நம்ம தட்டுக்குள்ள வரதுக்குள்ள எத்தனை பாதை வழியா வந்திருக்கு, அந்த தானியம் வரதுக்குள்ள எவ்வளவு பாதைகளை கடந்து வந்திருக்கு. அதுக்காக கண்ணுக்கு தெரியாத மண்ணுக்கு கூட இருக்கிற நுண்ணுயிர்கள் வேலை செஞ்சிருக்கு, மண்புழு வேலை செஞ்சிருக்கு, உழவன் வேலை செய்திருக்கிறான், வணிகர் வேலை செய்திருக்கிறாரு, அதை எடுத்துக்கொண்டு வந்த ஒரு சிப்பந்தி வேலை செய்திருக்கிறார், நம்முடைய அம்மா வேலை செஞ்சிருக்காங்க, கணவர் வேலை எல்லாருடைய பணியும் அந்த சோத்துக்கு அதுக்கு பின்னாடி இருக்க அத்தனை பேருக்கு ஒரு நன்றி சொன்னா என்ன, இறைவனுக்கு நன்றி சொல்றோம். அதோட சேர்ந்து இது அத்தனை பேருக்கும் அந்த நன்றி உணர்வோடு அந்த சுவைத்து நேரம் எடுத்து சாப்பிடுங்க. நம்ம சாப்பிடும் போதே ஒரு பக்கம் போனை நோண்டிக்கிட்டு, இன்னொரு பக்கம் சில பேர்லாம் காதில் இதை மாட்டிக்கிட்டே இயர் ட்ரம் போட்டுட்டே சாப்பிட்றான். அந்த அளவுக்கு அவங்க பரபரன்னு இருக்காங்களாம். அப்படி பரபரன்னு வேகமான வாழ்க்கை இருந்தால் வேகமான நோய் வேகமாக போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. சவைத்து ருசித்து அந்த சாப்பிடக்கூடிய உணவை ஒவ்வொரு கணமும் ருசித்து சவைத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் வைத்துக்கணும். இது மதிய உணவுல. இரவு உணவு தான் ரொம்ப நம்ம பண்ற தப்பு. அங்கதான் இரவு உணவு 7:30 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க நண்பர். 7 மணி 7:30 மணி அதிகபட்சம். நான் மருத்துவமனையில ரொம்ப தீவிரமா பயிற்சி பண்றப்பெல்லாம் 11 மணி ஆயிரும் சாப்பிடும்போது. வீட்டுக்கு நான் போகும்போது 11:30 மணிக்கு வீட்டுக்கு போனா தோசையெல்லாம் செத்த பணம் மாதிரி இப்படி தூக்கிட்டு நிற்கும். அதை திருட மாதிரி வீட்டுக்குள்ள போய் சட்னியை வச்சு சாப்பிட்ட காலம்லாம் உண்டு 20 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் அறிவு தான் அப்படி சாப்பிடக்கூடாது. 6:30 மணிக்கு வீட்டுக்கு மருத்துவமனைக்கு சாப்பாடு வந்துடும். 6:30 மணி 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் 10 மணி வரைக்கும் கூட பேஷண்ட் பார்ப்போம். வணிகர்கள்ல இருக்கலாம், பல வேற வேலைகள்ல இருக்கிறவங்க மாலை உணவுக்கு தயவு செய்து அக்கறையா இருக்கணும். 6 மணிக்கு எளிய உணவு. சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ஆக சிறப்பு கோதுமை ரவை கிச்சடி தான், சர்க்கரை ஏறாது.
கோதுமை ரவை கிச்சடி இல்லைன்னா சிறுதானியங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு புல்கா மாதிரியோ இல்லைன்னா ஒரு ரொட்டி மாதிரியோ, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பீட்ரூட்லாம் போட்டு குருமா செஞ்சிடக்கூடாது. அதுக்கு வெறும் தால் போட்டு சாப்பிடணும், இல்லைன்னா கருவேப்பிலை துவையல் சாம்பார் ஏதாவது வச்சு சாப்பிடணும். எளிய உணவாக இரவு உணவு இருக்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு இருக்க கல்யாணங்கள் எல்லாம் இரவுல தான் கொண்டாட்டமாக இருக்கு. 100 வெரைட்டிப்பா, 150 வெரைட்டின்னு அத்தனை அள்ளி போட்டு சாப்பிட்டா அவனுக்கு 1000 கலோரி 1500 கலோரி அது ஏறிடு. நான் பல நேரத்தில் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு போங்க, கை கொடுங்க, திருநீர் பூசிங்களா பூசுங்க, கிளம்பி வந்துருங்க. ஏன்னா அங்கே போய் பந்தியில் உட்கார்ந்ததுக்கப்புறம் பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்காரனுக்கு வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்றலாமே. மைசூர் பா வைப்பாங்க, முதல்ல கொஞ்சோட சாப்பிடுவோம், அப்புறம் அந்த நில சுரண்டல்காரர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த தட்டு வர்றதுக்குள்ள மொத்தம் முடிச்சிடும். நம்ம அப்படி நம் உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும். இரவு உணவு என்பது எளிய உணவாக ஒரு 6:30-7 மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கும். இப்படி உங்களுடைய உணவை கட்டமைத்துக் கொள்ளுங்கள். காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கட்டும், காலை உணவு புரதமும் பழங்களும் நிறைந்த சிறுதானியம் நிறைந்த உணவாக இருக்கட்டும், மதிய உணவு 6 சுவையும் உள்ள உணவாகவும் குறைந்த அளவில் அரிசி உணவு, அதுவும் நல்ல பாரம்பரிய அரிசியும் சிறுதானியம் உள்ள உணவாக இருக்கட்டும், இரவு உணவு என்பது எளிய உணவாக இருக்கட்டும். சரி சார், இதெல்லாம் இப்படி தான் சாப்பிட்றேன், இப்படி இருந்தால் எந்த வேதியும் வராதா? இப்படி இருந்தால் மட்டும் பத்தாது. உணவில் இந்த அக்கறையோடு உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நடைப்பயிற்சி, நடை ஒரு தவம் மாதிரி. இன்னைக்கு காலையில் நான் 5:15 திருப்பூர் ஸ்டேஷனில் இறங்கினேன். இறங்கி நான் ஒரு வனம் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷனாக அங்கே போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா 5:30 மணிக்கு போனால் எனக்கு பார்த்தோடனே நடக்கலாமே அப்படின்னு நான் போய் நடக்க ஆரம்பிச்சேன். நான் எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு ஏரி உண்டு, அங்கே நடப்பேன். இங்கே 5:30 மணிக்கு நடந்தேன். சாறை சாறையாக மக்கள் நடக்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பார்க்க. 500-600 பேர் நடந்துட்டு இருக்காங்க அந்த பல்லடம் சாலையில். அந்த பழக்கம் கூடியிருக்கு, மகிழ்ச்சியான விஷயம். உங்களில் யாராவது இதுவரை நடைப்பயிற்சி இல்லைன்னா தயவு செய்து நாளை காலை நடந்தீங்கன்னா இந்த 101ல் பயன் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் நடை. இல்லை சார், முட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, வலிச்சா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க, ஆனால் நடங்க. நடை மட்டும்தான். கெண்டைக்கால் சதை தான் நமக்கு செகண்ட் ஹார்ட்டுமாங்க. இது இந்த செகண்ட் ஹார்ட்டுங்கிறது பம்ப் பண்ணும் இதயத்துக்கு மேலே ரத்தத்தை விட்டதை கீழே இருந்து மேலே தள்ளுறது கெண்டைக்கால் தான். நடையில மட்டும்தான் அது கிடைக்கும். நடக்க நடக்க உங்களுடைய சிறுநீரகம், இதயம், மூளை 3க்குமே பயன் கிடைக்கும். நடக்கும்போது ஒரு 10 பேர் கும்பலாக அரசியல் பேசிட்டு, இல்லைன்னா வீட்டு பிரச்சனையை பேசிட்டு, வணிகத்தை பேசி நடக்காதீங்க. நடை முடித்த வரைக்கும் தனியாக நடங்க. ஆனந்தமாக காதுக்குள்ள ஏதாவது வேணா பாடல், நல்லா இளையராஜா பாட்டை கேட்டுட்டு நடங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சொற்பொழிவை கேட்டு நடங்க, தப்பு இல்லை. ஒரு நண்பரோடு நடந்து போறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய விவாதம் செய்து கொண்டு, சண்டை செய்து கொண்டு நடக்கல பிரயோஜனம் இல்லை. நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன், ஒரு 6-7 பேர் நடப்பாங்க, ஆதுமா அது தெரியுமா ஆ தெரியுமா நான் பூனை, அதில் பிரயோஜனமே இல்லை. மகிழ்ந்து, மனம் மகிழ்ந்து ஒரு தவம் போல நடக்கணும். அந்த நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக மூச்சு பயிற்சி. நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் கிடைச்ச ஒரு மாபெரும் ஒரு ஆற்றல் யோகா. அந்த பிராணாயாம பயிற்சி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம். நீங்கள் மதங்களை எல்லாம் தூர வச்சுக்கோங்க, மதங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலாக யோகாங்கிறதே ஒரு மதங்களை மீறிய ஒரு செயல். இப்போ நிறைய அதோட தொடர்பு படுத்தி கொண்டாங்க, அது படுத்திக்கிறவங்க படுத்திக்கிட்டோம். நமக்கு தேவை மூச்சு பயிற்சி. ரெகுலரா நல்ல சீத்தளி பிராணாயாமம், கபாலபாதி, பஸ்திகா, ஒரு சுக பிராணாயாமம் 5 நிமிஷம் ஆகும், அதிகபட்சம் 5 நிமிஷம். கத்துக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், அவ்வளவுதான். 1/2 மணி நேரத்தில் கற்றுக்கொண்டு தினம் 5-10 நிமிடம் மூச்சு பயிற்சி, ஒரு 5 நிமிடம் மனப்பயிற்சி. 5 நிமிடம் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தால் இறைவனை நம்புங்க, இல்லை என்றால் நல்ல ஒரு அழகியல் காட்சியை மனதில் வைத்துக் கொண்டு தவ பயிற்சி செய்யுங்க. இயற்கையை நேசித்து தவ பயிற்சி செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50-60 நிமிடங்கள் இப்படியான பயிற்சியை நாம் முதலீடு செய்தே ஆக வேண்டும் நண்பர்களே. இட் இஸ் நாட் அ சாய்ஸ், இட்ஸ் மேண்டேட். செய்தே ஆகணும். அப்போதான் நமக்கு பல நோய்கள். சீதளி பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சியில இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த முடியும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். பல பேருக்கு ஹிடனா ரத்த கொதிப்பு எப்பவுமே இருக்கு. நான் மாத்திரை போறேன் சார், ஆனாலும் 140, 90, 150, 100 வருது, டாக்டரை பார்த்தாலே வருது சார் அப்படிம்பாங்க சில பேர். அப்படிலாம் இல்லை. சீத்தளி பிராணாயாமம் ரெகுலராக செய்து பாருங்க, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டுப்பாடு வரும். இது எல்லாத்தையும் தாண்டி மனம் மிகச்சிறப்பாக இருக்கும். மன மகிழ்ச்சிங்கிறது யாரும் கொண்டு ஒரு பாக்கெட்டில் மடித்து கையில் கொடுக்க முடியாது. நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா ஒரு மன மகிழ்ச்சி இந்த வாங்கிக்கோங்க அப்படி கொடுக்க முடியுமா? நமக்குத்தான் அந்த புரிதல் வேணும்.
நமக்கான உலகம் எது, நாம எப்படி வாழ போறோம், நம்மளுடைய முதுமையில் எது வேணும், எதெல்லாம் நீங்க விட்டு விடுதலையாகின்னு சொல்லுவாரு பாரதியார். விட்டு விடுதலையாகணும், போதும்பா பிள்ளைகளை படிக்க வச்சதுக்கப்புறம் அவன் பாடு, அவனுக்கு நாளைக்கே சொத்து சேர்க்கணும், வீடு அப்படி இது பண்ணணும், தேவையில்லை. அவனுக்கு நாம் கொடுக்க வேண்டியது கல்வி தான். வாழ்க்கையில் கல்வி கொடுத்தாச்சா அந்த கடமை முடிந்தது. சொத்துக்கள் அவன் தேடட்டும். கல்வியை ஆகச் சிறந்தது கொடுப்பதும் ஆகச் சிறந்த ஒழுக்க சீல மனிதனாக வளர்ப்பது மட்டும்தான் தாய் தந்தையருடைய அடிப்படை கடமை. பொருளீட்டுவதோ சொத்துக்களை சேர்த்து கொடுக்கிறதோ கிடையாது. அப்படி ஒரு சரியான பழக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு வாழ்வியலுக்குள் அவர் நுழைஞ்சிட்டாங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. 80 வயசுலயும் சில பேர் மகனுக்கு இப்படி ஆகிப்போச்சு, மருமக எப்படி பேசுறா, அவன் அச்சுதான் தெரியுமா, அவன் அன்னைக்கு அப்படி பண்ணிட்டான், ஒண்ணு விட்ட மாமா, இதெல்லாம் எதுக்கு? விட்டு விடுதலையாகும், அவசியம் இல்லை. அதுக்காக பிறருடைய வருத்தங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்க சொல்லல. அத்தனை மனிதர்களுடைய வருத்தங்களையும் நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்வதற்கு என்ன உங்களால் முடியுமோ அதை செய்யணும். சொந்தக்காரன் சொக்காரன் ஊர்க்காரன் அப்படின்னு சொல்லி அதுல நேரத்தை செலவழித்து மனதை அழைக்கழிக்க கூடாது. உடல் மிகச்சிறப்பா இருக்கணும், மனம் மிகச்சிறப்பா இருக்கணும். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மணி மந்திர அவிழ்தம் வேண்டாமே சொல்லிடலாம். மனம் மட்டும் நல்லா வச்சுக்கோ, ஒரு ஹாப்பி மொமெண்டம் நமக்கு இருந்ததுன்னா வேற எந்த பிரச்சனையும் வராது. உடலை சரியாக வைத்துக் கொள்வதற்கு உணவு, உள்ளத்தை மிகச் சரியாக வைத்துக் கொள்வதற்கு பிராணாயாம பயிற்சியும், நம்ம மனத்தை செம்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சியும் ஆகச் சிறந்த விஷயம். மிகச்சரியாக செய்து கொள்ளணும். இதெல்லாம் தாண்டி மருத்துவ சோதனைகளும் அவசியம் நண்பர்கள். நான் கடைசியாக வலியுறுத்தி சொல்வது, நம் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, என்னுடைய உடல் மிகச்சரியாக இருக்கிறதா? நான், என் மனைவி, என் குழந்தை 3 பேரும் நாங்கள் ஒரு ப்ரீ செக்அப் பண்ணுறதுக்காக 4 நாள் முன்னாடி புக் பண்ணியிருந்தோம். என் மனைவியால் வர முடியல, அவங்களுக்கு ஒரு பணி இருந்தது, அவங்க வரல. நானும் என் பொண்ணும் போய் பண்ணிட்டு வந்துட்டோம். எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. சரி இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு பேசிட்டு விட்டான். என் மனைவி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தான் நல்லா இருக்கேனே. நானும் என் பொண்ணு சண்டை போட்டு நாளைக்கு நான் தருமபுரி போகிறேன், எப்படியாவது நாளைக்குள்ளே அவளுக்கு பண்ணி வரணும்னு சொல்லி இன்னைக்கு காலையில் போய் பண்ணிவிட்டு அவங்க எனக்கு அனுப்பியிருந்தாங்க, குறிப்புகள்லாம் அனுப்பியிருந்தா. எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாம் பார்த்து கொண்டே இருக்கணும். நம் உடல் சர்க்கரை சரியா இருக்கா, இரத்த கொழுப்பு சரியா இருக்கிறதா, இதயம் சரியாக துடித்து கொண்டிருக்கிறதா, சிறுநீரகம் சரியாக செயல்படுகிறதா, வாஸ்குலார் ஹெல்த் நல்லா இருக்கான்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்முடைய குடும்ப மருத்துவரிடம் தெரிஞ்சுக்கணும். நீங்க அதுக்காக பெரிய மருத்துவமனையில போய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு குடும்ப மருத்துவர் வேணும். அந்த காலத்துல எல்லாம் எல்லாருக்கும் பழைய சிவாஜி படம்லாம் பார்த்தீங்கன்னா பாலாஜின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவன் பெரும்பாலும் ஃபேமிலி டாக்டராகவே வருவான். கூடவே அவன் பார்க்குற பொண்ணை இவரும் பார்ப்பாரு, நீ பார்த்த பொண்ணை நான் பார்க்க வேண்டும், இப்படிலாம் பாட்டு பாடுவாங்க. அப்படி ஒரு உறவு அழகா இருந்துச்சு. குடும்ப மருத்துவர் பெரும்பாலும் டாக்டர் அங்கிளா இருப்பாரு. அந்த டாக்டர் அங்கிளா இருக்க வரும்போது நம்ம போய் பத்திரிக்கை கொடுப்போம், வீட்டு கல்யாணத்துக்கு வாங்கமோ, அப்படியான ஒரு உறவு மருத்துவரோடு இருக்கணும் நமக்கு. அப்பதான் நீங்க நாளைக்கு போய் வைத்த வலின்னு சொன்னா இது உண்மையிலேயே உன் வைத்த வலியா இல்லை மாமியாருக்கும் உனக்கு பிரச்சனையா அப்படிங்கிறத அவரால் யோசிக்க முடியும். அப்படி ஒரு குடும்ப மருத்துவர் உலகம் நாம் தொலைத்திருக்கிறோம். அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை வைத்து நமக்கான, நம்முடைய தாய் தந்தையருக்கு என்ன நோய் இருந்துச்சு, நம்ம மரபா என்ன நோய் இருந்துச்சு, நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 60களை தாண்டிட்டா வருடம் சோதித்துக் கொள்வதும் மிக மிக முக்கியம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்களை எடுத்திருப்பீங்க. இந்த எடுத்த விஷயங்களை அப்படியே காதுல வாங்கிட்டு போயிடாம நாளை முதல் நடைப்பயிற்சியும் உடல் பயிற்சியும் உணவில் இத்தனை பயிற்சியும் நாம் எடுத்துக்கொண்டால் ஆனந்தம் என்றைக்கும் பேரானந்தமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.